ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு சில பேர் நீங்கள் அழைப்புதல்லையே பார்த்துருப்பீங்க. மகிழ்ச்சியான வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்வே பௌதிக வாழ்வே என்ற தலைப்பில் இன்று நம்முடைய பேச தகுதியும் திறமை வாய்ந்த பேச்சாளர் நம்முடைய உள்ளார்கள். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தான் தேடிகிட்டே இருக்கோம். என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்போம், என்ன மாதிரி முயற்சிகள் நான் பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி சந்தோஷத்தை தேடுறோங்கிறது நம்மளுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். பட் அது பொதுவாக அந்த உலகத்தில் 2 வழிகளில் தேடுவாங்க, நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே. முதல் வழி அவங்களுடைய திறமையை சார்ந்து அவங்கள முன்னிறுத்தி தேடக்கூடிய ஒரு பௌதிகமான வழி. அந்த வழியில் அமையக்கூடிய வாழ்க்கைக்கு பௌதிக வாழ்க்கைன்னு பேர். பௌதிக வாழ்க்கை தான் எனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்குன்னு பேசுகிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. எனக்கு வலதுபுறம் உட்காந்துருக்காங்க. இல்லை நம்ம சௌரியத்துக்கெல்லாம் மகிழ்ச்சியை நம்ம அடைய முடியாது, அதுக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்குது இந்த உலகத்தில். நான் பாட்டுக்கெல்லாம் அப்படி சந்தோஷமாலாம் உடனடியாக மாற முடியாது, அதுக்குன்னு சில குறிப்புகள் இருக்குது, நெறிமுறைகள் நீதிகள்லாம் இருக்குது. ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு தான் ஆன்மீக வாழ்வு. கண்டிப்பாக அந்த வாழ்வு தான் சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி பேசக்கூடிய 2 பேர் எனக்கு இடது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்கள அழைக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக பௌதிக வாழ்வுன்னா என்ன, ஆன்மீக வாழ்வுன்னா என்னங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். பொதுவாக பௌதிக வாழ்வு ஏன் வேணும், ஆன்மீக வாழ்வு ஏன் வேணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள கேள்வி வரலாம். நீங்கள் உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அவங்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் பார்க்கும்போது சில பேர் பார்ப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, குறிப்பாக மேற்கத்திய நாட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா சில புள்ளி விவரங்கள் அப்படி தான் சொல்லுது. குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த சில நாடுகள்லாம் எவ்வளோ தூரம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்புகள்லாம் நடத்துகிறாங்க, கருத்து கணிப்புகள்லாம் நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட கருத்து கணிப்பில் 70லேருந்து 80% மக்கள், அத்தகைய மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த மக்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறத பௌதிக அணியை சேர்ந்தவங்க குறிப்பிட்டு அவங்க ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா ரொம்ப தீவிரமாக அவங்க பௌதீகத்தை நோக்கி முயற்சி பண்ணுறாங்க. பௌதீக விஷயங்கள் அடையிறதுக்காக அவங்களுடைய தீவிரமான அறிவு தேடல் இதுதான் என்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துங்கிறத அவங்க ஆணித்தரமாக நம்பி அவங்க செய்யக்கூடிய பலவிதமான முயற்சிகளை மேற்கோள் காட்டி கண்டிப்பாக நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும்னா பௌதிகம்தான் ஒரே வழின்னு சொல்லி பேசுகிறதுக்காக டாக்டர் எஸ் மல்லேஸ்வரன் அவர்களும் திருமதி வித்யாவதி மாதாஜி அவர்களும் வந்திருக்காங்க. உங்கள் சார்பாக அவங்க 2 பேர்த்தையும் வரவேற்கின்றேன். அடுத்ததாக இவங்களும் சலைச்சவங்க கிடையாது, நீங்கள் மட்டும்தான் புள்ளி விவரம் எடுப்பீங்களா, நாங்கள் எடுக்கிறோம் பாரு எப்படிப்பட்ட புள்ளி விவரம்னு சொல்லிட்டு போன வருடத்தை ஒரு சமீபத்திய புள்ளி விவரம் இந்தியாவில் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ரொம்ப பிரபலம். அந்த பத்திரிகையில் ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. என்னென்னா இந்தியாவில் வேலையில் இருக்கவங்க 52% பேர் ரொம்ப தீவிரமான மன உளைச்சல் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் வருது. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், நல்லா படிக்கணும், படித்து முடிச்சுன்னு நல்ல வேலை, எனக்கு நல்ல வேலை கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சியான வாழ்வு வந்துடும் தான் நினைப்போமே. ஆனால் அவங்க ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? 50%க்கு மேலான மக்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே. எதிர்னி சொல்லக்கூடிய அந்த தீவிரமான பௌதீக தேடுதல் ஏன் அந்த 50% பேரை கண்டிப்பாக மகிழ்ச்சி படுத்தலை? இன்னும் சில தரவுகளையும் அவங்க வெளிக்கொண்டு வராங்க. இன்றைக்கி நம்மளால் பேப்பரை நிம்மதியாக படிக்க முடியுதா, இல்லை செய்திகளை நிம்மதியாக பார்க்க முடியுதா? கடவுளை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுனால எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தளத்தில் இருக்காங்க ஜனங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளோட தீர்க்கமாக பேசுகிறதுக்காக திரு மோகனசுந்தரம் அவர்கள் இங்கே வந்திருக்கார். திருமதி டாக்டர் கவிதா கருணாகரன் அவர்களையும் உங்கள் சார்பாக நான் வரவேற்கின்றேன். முதலாவதாக
நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கணும்னா பௌதீகமே அதற்கான ஒரே வழி அப்படின்னு பேசுகிறதுக்காக திரு டாக்டர் மல்லேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி நடுவர்களே, மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே. பௌதீக வாழ்க்கை தான் நமக்கு முழுமையான மிகுந்த மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத உணர்ந்து என்னுடன் இணைந்து வாதம் செய்ய வந்திருக்கின்ற வித்யாவதி மேடம் அவர்களே, ஆன்மீக வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னு ஒரு கற்பனையில் கொஞ்சம் மிதந்துக்கிட்டு, சரிங்களா, கற்பனையில் கொஞ்சம் மிதந்துக்கிட்டு பௌதீக வாழ்க்கையோட மகிழ்ச்சியும் தொலைச்சி போட்டு, சரிங்களா, எந்த வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும் அப்படின்னு நம்பிக்கையோடு பேசுகிறதுக்கு ஒரு எதிரணியில் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, சரிங்களா. அவங்களுக்கும் முழுமையான பௌதீக வாழ்க்கையில் திளைச்சு நல்லா நம்முடைய மகிழ்ச்சியை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஈரோடு வாழ் நண்பர்களே, ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய வாதத்தை நான் தொடங்குறேன். நடுவர் சொன்ன மாதிரி முதல்ல பௌதீக வாழ்க்கைனா என்னன்னு முதல்ல நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பௌதீக வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மகிழ்ச்சி கொடுக்குதா இல்லை உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் கொடுக்குறதா மகிழ்ச்சியா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பௌதீக வாழ்க்கைனா என்னென்னா, ஒரு நடுவர் சொன்ன மாதிரி நம்ம நம்மளுடைய விருப்பங்களுக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், கடுமையாக உழைக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறதெல்லாம் வச்சு நான் எனக்காக செலவு பண்ணிக்கிறேன், சரிங்களா. நான் என்ன செய்கிறது இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கை கடவுள் உணர்வை நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ வேத சாஸ்திரங்கள்லாம் சில அறிவுரைகள் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க, அதை நான் எடுத்துக்கிறது இல்லை. இதை தவிர நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ நான் அதெல்லாம் செய்கிறேன், சரிங்களா. இதுதான் பௌதீக வாழ்க்கை. இப்போ இந்த பௌதீக வாழ்க்கையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது, நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது, நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் யார்ட்டையாவது பேசணும்னு சொன்னால் ஒரு லெட்டரை எழுதி போட்டுட்டு அது போச்சா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கணும். அவங்ககிட்டருந்து மறுபடியும் பதில் எப்போ வரும்னு உட்காந்து பார்த்துட்ருக்கணும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்த செகண்ட் அவங்ககிட்ட நீங்கள் மெசேஜ் போயிடும், இல்லைங்களா. இது இந்த மாதிரி டெக்னாலஜியோட வளர்ச்சி எதுக்காக அப்படின்னு சொன்னால், நாம் உறவினர்களோடையோ நண்பர்களோடையோ கூடி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் வளர்த்துட்டே இருக்கிறாங்க. வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. இதெல்லாம் எது கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே நம்மளை சௌகரியமாக வச்சுக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. அப்போ நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறத பார்த்தாவே தெரியும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இத்தனை வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு, இல்லைங்களா. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம், இவ்வளோ வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாரத்தில் மொத்தம் 5 நாள், மொத்தம் 7 நாள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடுகளில் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், சில வீடுகளில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. சில வீடுகளில் பெண்கள் வேலைக்கு போகலைனாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டு வேலைகள்லாம் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த வீட்டு வேலைகளோ அல்லது ஆஃபீஸ் வேலையோ இதெல்லாம் முடித்தாங்கன்னா எப்படி அடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சாயந்தரம் வீட்டுக்கு உட்காந்தோம்னா ஓடிடியில் ஒரு சினிமா, சரிங்களா. ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓடிடி எடுத்துட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ, சன் நெக்ஸ்ட்டு, ஏகப்பட்ட ஓடிடி இருக்குது. ஓடிடியில் ஏதாவது ஒரு படம் உட்காந்து பார்க்குறோங்களா இல்லைங்களா? படம் பார்த்து மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம் நம்ம. அப்படி படம் பார்க்கலையா, அடுத்தது டிவி. அது எல்இடி ஸ்மார்ட் டிவி எல்லா வீடுகள்லையும் இருக்குது. டிவி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டிவியில் நீங்கள் நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புகிறாங்க. பிக் பாஸ் இருக்குது, சூப்பர் மாம் இருக்குது, தமிழான்னு ஒன்று ஓடுது, அப்புறம் டாப்பு குக்கு, டூப்பு குக்கு, குக்கு வித் கோமாளி, எத்தனை ப்ரோக்ராம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
எத்தனை வரிசையை சொல்லிகிட்டே இருக்கீங்க. எண்ணிக்கை நான் எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் நடுவில் ஞாபகத்துக்கு வருது. அத்தனை ப்ரோக்ராம் இருக்குது. இத்தனை நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் உட்காந்து என்ன செய்யலாம்னா நம்ம வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அத்தனை ப்ரோக்ராம் வந்து மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக தான் இத்தனை ப்ரோக்ராம் டிவியில் அத்தனை போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சில பேருக்கு இந்த ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னாலும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சு எவ்வளோ ஆர்வமாக நம்ம இளைஞர்கள் உட்காந்து பார்க்குறாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுவும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எவ்வளோ பிரார்த்தனையோடு வந்து உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அடுத்தது அந்த மாதிரி டிவி வந்து இருந்துச்சு அப்படின்னா டிவி ரிமோட்டை வந்து கையில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டார். நீங்கள் வந்து ஒரு ரிமோட்டை கொடுத்து டிவி கொடுத்து உட்கார வச்சிட்டிங்கன்னா அவர் ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுல அவர் மறந்துடுறார், மெய் மறந்துடுறார். உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கலாம். அத்தனை ப்ரோக்ராம்ஸ் வந்து போகுது. ஒரு 5 நாள் வேலை டிவி இப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. வீக்கெண்டு வார இறுதி நாட்கள் நடுவர்களில் இந்த எதிரணியில் 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சின்னா என்னன்னு தெரியாது. இந்த வீக் டேஸ் முகமே சோகமாக தான். ஆமாம், வாரத்தில் 2 நாள் இந்த வார கடைசி எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு இவங்க 2 பேருக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்குறேங்க. சரிங்களா? என்னென்னா வாரத்தில் இந்த சனிக்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லீவுன்னு சொன்னால் குடும்பத்தோடு ஒரு மாலுக்கு போகிறது, ஒரு குடும்பத்தோட தியேட்டருக்கு போகிறது, இல்லை ஒரு 1 டே பிக்னிக் போயிட்டு வர்றதுங்கிறது எவ்வளோ சந்தோஷங்கிறது இவங்கெல்லாம் வந்து அனுபவிச்சது கிடையாது நடுவர்களே. அதனால் இவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியில் என்னென்னே தெரியல. அதனால் இவங்க வந்து என்னென்னா ஆன்மீக சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பேசுகிறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் சாட்டர்டே முடியுதுன்னா அடுத்தது சண்டே பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா சண்டேயில் வந்து எங்கள் வீடுகளெல்லாம் உணவு திருவிழா நடுவர்களே. உணவு திருவிழானா இவங்களுக்கு என்னென்னு போல். ஆமாம், உணவு திருவிழானா இவங்க 2 பேர்த்துக்கு என்னென்னு தெரியாது. சரிங்களா? உணவு திருவிழா சாப்பிட்றது சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் வீடுகளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் ஓடுறது, அப்புறம் மத்தியானம் நீந்துறது, சாயந்தரம் பறக்கிறது. இதெல்லாம் இல்லைன்னா எத்தனை நான் வெஜிடேரியன் ஐட்டம்ன்றீங்க? ஒரு நாளில் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம், ஒரு சண்டேயில் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம் இல்லைன்னா அது சண்டே நடுவர்களே. சாட்டர்டேக்கு அப்புறம் அந்த மண்டே. சரிங்களா? அதனால் சண்டே அப்படின்னாவே வந்து ஒரு வேலையாவது நான் வெஜிடேரியன் இருந்தால் தான். இல்லை நீங்கள் அது ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறது வேறு ஏதாவது விட்டுட்டிங்களா? இல்லை மற்றதெல்லாம் வந்து இந்த மற்ற பௌதிக விஷயங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வேறு நாட்டுக்காரங்களாக இருக்காங்க நடுவர்களே. நம்ம ஊர் வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சைனாக்காரன் நகந்தா சாப்பிட்ருவான், ஏதாவது நகர்ந்ததுன்னா சாப்பிட்ருவான். அவன் பார்ப்பான் அது இருக்குதா நகருதான்னு பார்ப்பான், நகர்ந்தா சாப்பிட்ருவான். அது அவனோட பௌதிக முயற்சியெல்லாம் நம்மளை தாண்டி நம்ம வந்து என்ன அந்தளவுக்கு போகிறதில்ல. நம்ம ஊரில் நம்ம ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறதா நம்ம அந்தளவுக்கு போகிறதில்லை. ஓகே. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சண்டேலேயும் டிவியில் எத்தனை ப்ரோக்ராம்ன்றீங்க? சினிமா முதற்கொண்டு அன்றைக்கி ஒரு நாளைக்கு சீரியலுக்கெல்லாம் கொஞ்சம் லீவு. வாரத்தில் 6 நாளைக்கு வந்து சீரியல் இருக்குன்னா 7ஆவது நாள் சண்டே வந்து கொஞ்சம் சீரியல் இருக்காது. நல்லா ஃபுல்லாக டிவி ப்ரோக்ராம் வந்து அத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பல இல்லங்களில் ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறதே கிடையாது. ஆமாம், ஸ்விக்கியும் அந்த ஜொமேட்டோன்னு சொல்லி உணவு பரிமாறக்கூடிய நிறுவனங்கள் கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் பௌதிக வாழ்க்கை தான் இல்லைங்களா? இல்லை அவெல்லாம் நட்டமாயிடுவாங்கல்ல. அப்போ அனுபவிக்கிறாங்கல்ல, வாழ்க்கையை அனுபவிக்கிறதுனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது நடுவர்களே. இப்போ வந்து இவங்க கேட்கலாம் என்னப்பா 7 நாள் என்னமோ சந்தோஷமாக இருக்கிறதா சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் கஷ்டமே படலையா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. கஷ்டம் வந்து நம்ம படுறோமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ஒரு ஜனாதிபதி கூட சொல்லியிருக்காரு, வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றியை சுவைக்கணுன்னா, மகிழ்ச்சியை அனுபவிக்கணுன்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக சில சிரமங்கள் தேவைன்னு தான் சொல்கிறாரு. சரிங்களா? வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டங்களையெல்லாம் கண்டுக்காமல் ஒருத்தங்க போனால் தான் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கஷ்டங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம இருக்க முடியாது. சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் போகிறான்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு மேடு போகிறான்னா என்ன பண்ணுவான், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதிட்டு போவான். அழுதிட்டு போயிட்டு மேட்டில் மேலே போயிட்டான்னா அதுக்கப்புறம் போகிற இறக்கத்தில் அவன் எப்படி போவான்னு பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டானோ அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அந்த இறக்கத்தில் போகும்போது அந்த சுகம் வந்து அவனுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து அதிகமாகும். கஷ்டங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியை புரிய வைக்கிறதுக்கான அளவுகோலே பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தான் நடுவர்களே. இப்போது நம்ம நிழல்லையே நின்றுட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நிழலோட அருமை தெரியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் கொஞ்சம் வெயிலில் போனீங்கன்னா தான் அது ஈரோட்டில் 103 டிகிரி அடிச்சுது.
வெயிலில் போகும்போது ஒரு நிழலில் வந்து நின்னீங்கன்னா வெயில்னா என்ன பிரச்சனை, அப்போ நிழல்ங்கிறது எவ்வளோ சுகங்கிறது அப்போ தான் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா சந்தோஷங்கிறது என்னென்னே தெரியாமல் போயிருங்கன்றதில்ல. அதனால் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம இருக்க தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே ஒன்று சொல்கிறேனே, பாகவத புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க அதை தானே பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. துருவ மகாராஜ்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தவம் பண்ணுறாரு. அந்த தவமெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட பண்ண முடியாது, நம்மளாம் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு தவம் பண்ணுறாரு. எதுக்காக பண்ணுறாருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் பண்ணுறாரு மொத்தம் 6 மாதம் அவர் தவம் பண்ணுறாரு. மாதம் தவம் பண்ணுறப்போ 3 நாளைக்கு ஒரு தடவை பழம் மட்டும் சாப்பிட்றாரு. பழம் காய்கறிகள் கூட தான் சாப்பிட்றாரு. 2வது மாதம் பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கு ஒரு தடவை இலதலைகளை மட்டும் சாப்பிட்றாரு. சரிங்களா? அப்படி தான் சாப்பிட்றாங்களா? அவங்க 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 அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடுவில். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அந்த அந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர் எதுக்காக அப்படி கடும் தவம் இருந்தார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணிங்க. யோசிச்சு பாருங்கள், இப்படிலாம் நம்ம வந்து தவம் பண்ண முடியுமான்னு. அடுத்தது 4வது மாதம் என்ன பண்ணுறாருன்னா 12 நாளைக்கு ஒரு தடவை வெறும் காற்றை மட்டும் சுவாசிக்கிறார். அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் நின்றுட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். 12 நாளைக்கு ஒரு தடவை காற்று சுவாசிக்கிறதே ஒத்த காலில் நின்றுட்டு பண்ணுறாரு. எதுக்குப்பா இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கடுமையான தவங்கள்லாம் அவர் இருக்காருன்னு பார்த்தா, அவரோட பிளான் என்னென்னா, விஷ்ணு வந்த உடனே அவர்கிட்ட இந்திரனை விட எனக்கு அதிகமாக பணம் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் நடுவர்களே அவர் வந்து அவ்வளோ கடுமையாக. அப்போ அந்த கஷ்டத்தையெல்லாம் அவர் ஏன் ஏற்றுக்கிறாரு? இந்திரனோட அதிகமான பணத்தை நம்ம சம்பாதிச்சா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் அவர் இந்த கஷ்டத்தையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் அவ்வளோ கடுமையான தவங்கள் செய்கிறார். அப்போது வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களை கடந்து போனால் தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாதுங்கிறத பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி நம்மளோட ஆன்மீக விஷயத்துலையும் சில விஷயங்கள் இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அத்தனைக்கும் ஆசைப்படு சொல்கிறாங்களா இல்லையா? நம்மகிட்ட ஆசை இருக்கும். வாழ்க்கையில் வந்து ஒரு ஆசைங்கிறது இல்லைன்னா அவனோட வாழ்க்கை நகருமா? ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டா தான் அதை அடையணும்னு நினைப்போம், அதுக்காக ஒர்க் பண்ணுவோம், இல்லை மனுஷன் சோம்பேறி ஆகிடும். கண்டிப்பாக. அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு ஆசை இருந்ததுனா தான் என்ன பண்ணுவான்னா வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். அவன் என்ன செய்வான்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைப்பான். அப்போ வந்து அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆசைப்படணும். ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து வேறு லெவலில் இருக்கும். புத்தர் வந்து என்ன சொன்னார்? ஆசையே படாதேன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா திருவோடு எடுத்துகிட்டு தெருவாக போனார். சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொன்னால் ஆடி காரில் போகலாம், ரோல்ஸ் ராய்ஸில் போகலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ ஆசைப்படணுமா வேண்டாமா? ஆசைப்படணுமா இல்லையா வாழ்க்கையில்? அப்போ வாழ்க்கையில் ஆசைப்படணுங்கிறது வந்து நமக்கு தேவையான விஷயம் நடுவர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு பயணம். சில பேர் சொல்லுவாங்க, என்னம்மாங்க இந்த பயணம் வந்து பயணத்தோட இறுதி இலக்கு ஒன்று இருக்குது, நம்ம வந்து போய் சேருமிடம் அதை கவனிங்க, போய் சேருமிடம் கவனிங்க. இந்த போய் சேருமிடத்தை கவனிச்சுட்டே இருந்தோம்னா போய் சேர்ந்துருவோம். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கிறது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறங்கிறத கவனிக்கணும். அதை விட்டு போட்டு நாம் வந்து போய் சேர்கிற இடத்த கவனிங்க. நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாழ முடியுங்களா? முடியாது. நாளைக்கு ஏதாவது ஆயிடும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாழ முடியாது. நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. அப்போ பின்னாடி இந்த போய் சேரும் இடத்தையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா இவங்க ஏதாவது சொல்கிற மாதிரி நாம் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் பயணம் எங்கே போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வாழ்க்கை பயணம்தான் முக்கியம். அப்போ வாழ்க்கை பயணத்தை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் எப்படி ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ சில தத்துவ அறிஞர்கள் சொல்கிறாங்க. சில தத்துவ அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கணும்னா சில விஷயங்களை செய்யுங்கன்றாங்க. ஸோ என்னப்பா, சரி சந்தோஷமாக இருக்கணும்னா தான் நம்ம உடனே இறங்கிடுவோமே செய்வோமே அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க, யாரையும் வெறுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எதிரணியில் 2 பேர் வந்து உட்காருவாங்க, யாராவது வெறுக்காதீங்க யாரையும். சரிங்களா? அப்படி தான் இருப்பாங்க அவங்கள வெறுக்காதீங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நமக்கு என்ன முடியுதோ அந்த அளவில் சந்தோஷமாக இருந்துக்குங்க. நீங்கள் அதில் வந்து மகிழ்ச்சி வந்து வந்துடும். இன்னொருத்தவங்களை ஒப்பிட்டிங்கன்னா தான் மகிழ்ச்சி வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ இவங்க நம்ம எதிரணியில் கூட எல்லாம் நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்குவோமா அப்படின்னா பார்க்க மாட்டோம்.
ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் இவங்க கூட நம்ம ஒப்பிட மாட்டோம். ஒப்பிடுறதுன்னா வந்து பௌதிகமாக எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த கம்பேர் பண்ண அவங்கள பார்த்துட்டு நம்ம அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கும் கவலைப்படக்கூடாதுங்க. நம்ம ஏதாவது ஜாலியாக இருக்கிறோம்னா வயிற்றுச்சலில் 2 பேர் இப்படி வந்து ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க, சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இப்படிலாம் ஏதாவது சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. எல்லாம் 1000 சொல்லுவாங்க. நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணுங்க, சரிங்களா? அடுத்தது வந்து நம்மளால் முடிஞ்ச நல்லதை யாருக்காவது மற்றவங்க செய்யுங்க. இவ்வளவு போதும் நடுவர்களே. நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாவே போதும், நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாங்க. இதுக்கு தனியாக வந்து நம்ம எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச அங்கே சலசலப்பு தெரியும். ஆமாம், அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நேரத்தில் மகிழ்ச்சி வந்து ஆன்மீக வாழ்க்கையில் இல்லைன்றது புரிஞ்சு போயிடுங்க. அவங்க பாருங்க கடைசியில் நான் பேண்ட் ஷர்ட் போட்டு வருவாங்க பாருங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உலகம் எப்படி இருக்குன்னா சரியான காம்படிட்டிவ் வேர்ல்டு, சரியான போட்டி உலகம். நீங்கள் வந்து ஒரு எல்கேஜி நீங்கள் வந்து ஒரு பையனை சேர்த்து ஒரு குழந்தைய சேர்த்து அது வேலைக்கு போகிறதுக்கு ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஓட வேண்டி இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம வந்து நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம்னா ஓடியே ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்து நாளைக்கு இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிக்கிறதே வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்கள், பசியோட ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்துது. இப்போ 2 பேர்த்தில் யார் ஓடுறதை நிறுத்தலாம்னு நினைக்கிறீங்க? மான் ஓடுறதை நிறுத்துச்சுன்னா அது செத்துடும், தன்னோட வாழ்க்கை. அதனால் அது ஓடித்தான் ஆகணும். சிங்கம் பசியில் இருக்குது, மானை துரத்துறதை நிறுத்துச்சுன்னா சிங்கம் செத்துடும். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஓடித்தான் ஆகணும். பசி இருக்கிறவன் இல்லாதவன் எல்லோரும் ஓடி ஆகணும். இது இன்றைக்கி வாழ்க்கையோட கட்டாயம். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா வீடுகளில் எல்லோரும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஓட்டம் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. இப்போ இத்தனை ஓட்டங்கள் தேவைப்படும் போது நான் திரு மோகன சுந்தரம் அவர்கிட்ட கேட்டேன், என்னமோ ஆன்மீக வாழ்க்கைன்றீங்க அப்படின்னு சொல்லி சில விசாரிக்கும் போது சொல்கிறார், காலையில் 4 மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னாரு. நான் அப்போ யோசித்தேன், எதுக்குங்க மிட் நைட்டில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அது இன்றைக்கி வந்து நாங்கள் வாழ்க்கை தத்துவங்களெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீரியல்லாம் பார்த்து தான் நடுவில் தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை சீரியல் வந்து வாழ்க்கை தத்துவங்களை பேசுதுன்னு நினைக்கிறீங்க? காலையில் 11 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் சீரியல் போகுதுங்க. எல்லா சீரியல்லையும் வாழ்வியல் கருத்துக்கள், சமுதாய சிந்தனைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வாழ்க்கை தத்துவம் தெரியணும்னா சீரியல் பார்க்கணும் நடுவர். அருமையான கருத்து. ஏன்னா நம்ம வெளி உலகம் தெரியாமையே வளர்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும். இப்போ ஒரு உறவுகள் கூட எந்த உறவுகள் கூட வந்து நம்ம டீலிங் வச்சுக்கணும், எந்த உறவுகள் வேண்டாம் அப்படின்னாலும் நமக்கு தெரியாது நடுவர்களே. நம்ம வீட்டில் இருக்கிற 2 பேர் 3 பேர் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல் தத்துவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் முடியும். சீரியல் என்னென்ன சீரியல் போகுதுன்றீங்க? சுந்தரி, கயல், பாகியலட்சுமி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 முடிச்சு, மருமகள். நான் வந்து ஒரு சில எண்ணிக்கை தான் என்னால் சொல்ல முடியுங்க. நீங்கள் ஒன்றுறது இல்லையாட்டிருக்கேன். அப்போ அப்புறம் நம்ம வந்து அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும். நடுவர்களே வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கோங்க. மகிழ்ச்சி பார்த்தாவே தெரியுது. வாழ்க்கையை புரிஞ்சுக்காம மட்டும்னா ரொம்ப கஷ்டமாகி போயிருங்க. அப்போ என்னென்னா நம்ம இதெல்லாம் பார்த்தா தான் வாழ்க்கையோட நுணுக்கங்களை கற்றுக்க முடியுங்க. இல்லைன்னா வந்து கஷ்டம். இப்போ நம்ம இந்த சீரியல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி 11-12 மணி ஆகிடும். ஒரு மனுஷன் ஒரு 8 மணி நேரம் தூங்குறான்னா 12 மணிலேருந்து ஒரு 8 மணினா காலையில் 8 மணிங்க. 4 மணிங்கிறது மிட் நைட்டு. இவர் மிட் நைட்டில் எந்திரிக்கணுங்கிறார். இதெல்லாம் நமக்கு சாத்தியங்களா? எவ்வளோ கஷ்டங்க. அதனால் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை மட்டும் சில ஆன்மீக வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் நடுவர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கமும் ஓடித்தான் ஆகணும், மானும் ஓடித்தான் ஆகணும். யார் தன்னை காப்பாற்றிக்கிறதா இருந்தாலும் ஓடித்தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம ஓடலை அப்படின்னு சொன்னால் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு வாழ்க்கை முறைங்கிறது வந்து நமக்கு வந்து சிரமமாக போயிடுது. அப்போ பின்னாடி ஒரு ரிட்டையர்டு லைஃப்பை இன்னும் நல்லா மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணணுன்னா இன்றைக்கி சில கஷ்டங்கள்லாம் பொறுத்துட்டு நாம் வந்து இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன அளவுக்கு முடியுதோ என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நம்ம வந்து இன்னும் வந்து ஓடித்தான் ஆகணும். இந்த எதிரணியில் சொல்கிற மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ஒரு 60-65 வயசுக்கு அப்புறமா சும்மா இருக்கும்போது எதுவும் செய்யலைங்கிறப்போ வேணால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே தவிர இந்த மாதிரி கடைசி இப்போ முன்னாடியே ஓட்டத்தையெல்லாம் நம்ம நிறுத்திட்டு இருந்தோம்னா மகிழ்ச்சி இப்போ இருக்கிற மகிழ்ச்சியும் தொலைச்சிடுவோம். அப்புறம் 60 வயசு 65 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையோடைய சந்தோஷத்தையெல்லாம் தொலைச்சிடுவோம். அப்படிங்கிறத சொல்லிவிட்டு
இவங்க நம்புகிற மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை வந்து இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. இத்தனை வேலைகளுக்கு நடுவில் நமக்கு நேரமே கிடையாது. அதனால் நாம் வந்து என்ன செய்யணும்னா பௌதிக வாழ்க்கையை தான் வந்து நம்ம மகிழ்ச்சியை, உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு தருமே தவிர, ஆன்மீக வாழ்க்கைங்கிறது வந்து இன்றைக்கி ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதோ சந்தோஷம்னு அவங்க நினச்சிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் போக போக அவங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப சிரமம் தான் படுறோங்கிறது புரிஞ்சதுக்கப்புறமா நடுவர்களே அடுத்தது எல்லாருமே எங்கள் டீமுக்கே வந்துடுவாங்கன்றதையும் நான் சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை, மிக அருமை. எவ்வளோ ஆதங்கம், எவ்வளோ கோபம். வாழ்க்கையை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறாரு. ஆன்மீக வாழ்க்கைன்னா எஸ்கேப் ஆகி ஓடுறது தானே. அவரோட பேச்சில் தெரியுது பாருங்கள். ஏன்னா மானாகட்டும் சிங்கமாகட்டும் ரெண்டோட வாழ்க்கை தேவைக்கு ஓடி தான் ஆகும். என்ன ஒரு அருமையான உதாரணம். எங்கே ஓடாமல் ஒழிகிறீங்க? ஏன் உங்களை நீங்களே சித்திரவதை படுத்திக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஏன் மிட் நைட் எழுந்திருக்கீங்கிறார். என்னோடய பௌதிக அணியை சேர்ந்தவருக்கு 4 மணிங்கிறது நடு இரவு மாதிரி தெரியுது அவருக்கு. நீங்கள் அப்போ எந்திரிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் மேலே ரொம்ப பரிதாபப்படுறார். உங்களுக்கு நிறைய கேள்விகள் வச்சுருக்கார். ஏன் வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க? இந்த உலகம் என்ன வேகமாக போயிட்டுருக்கு, இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தோட நிதர்சனம் புரிஞ்சுக்கங்கிறார். ஸோ நீங்கள் அந்த பேசுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆன்மீக அணியை பற்றி பேசுவதற்காக திரு மோகனசுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். கேட்குதுங்களா? அதாவது தலைப்பு என்ன அப்படின்னா, ஆன்மீக வாழ்வு சுகம் தருமா, இல்லை பௌதிக வாழ்வு சுகம் தருமா? இதுக்கு ஒரு பட்டிமன்றம். இதுக்கு நம்ம எல்லாம் நேரத்தை வீண் பண்ணியிருக்கோம். நீங்களே சொல்லுங்கள், ஆன்மீக வாழ்வு சுகம் தருமா, பௌதிக வாழ்வு சுகம் தருமா? நீங்கள் சொல்லுங்கள். ஆன்மீக வாழ்வு தான் சுகம் தரும். ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து இந்த தீர்ப்பை வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் இதே நடுவர் நான் இருந்த அணிக்கு தீர்ப்பு தப்பாக சொன்னார். எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் அந்த 5 பேர்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். முதல் அணியில் உட்காந்துருக்க 5 பேருக்கு நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்க நான் பார்த்துட்டேன். இந்த 5 பேர் மட்டும் இல்லை, இது தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏங்க, ஆன்மீக வாழ்வு சுகம்ங்களா இல்லை பௌதிக வாழ்வு சுகம்ங்களா? இது செட்டப்போன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பேசிட்டு அமர்ந்திருக்காரு இல்லைங்களா, அவர் பேசினது அத்தனையும் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சதுங்களா? ஏங்க, அதிகாலையில் 4 மணின்னு நம்ம சொல்கிறத அவர் நடு நிசி அப்படின்னு சொல்லிட்டார், நடுராத்திரின்னு சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்தே அவர் பொய்யெல்லாம் பேசிட்டு போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்களா? இதுக்கு வேறு அந்த அம்மா உளுந்து கைதட்டு பொய் பேசுகிறது. இப்படிப்பட்ட பொய் பேசுகிற ஒரு அணிக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பேச போகிறோம். சுகமான வாழ்க்கை எதுன்னு தெரியாத அணிக்கு நம்ம பேச போகிறோம். இன்னொரு பொய் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காலையில் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பம் வச்சுக்கிட்டு இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு சுகமாக இருந்தார். ஆனால் இப்போ அவர் பேசுகிறதையும் பொய். கம்பெனி சீக்கிரட்லாம் வெளியே சொல்லாதீங்க. இல்லை, எதுக்காக நடுவர் அவர்களே சொல்கிறதாக்கா, பொய் பேசிட்டு உட்காந்துருக்கிறாரே, இவ்வளோ ஒரு தனி திறமையோடு உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ ஆன்மீக வாழ்வு சுகம் அப்படிங்கிறத நம்ம அனைவருமே உணர்ந்திருக்கோம். இன்னும் அதை தீர்க்கமாக உணர்ந்துக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேங்க. அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு தகுதிகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த தகுதிகள் என்ன கேட்குறாங்கன்னா, முழு அர்ப்பணிப்போடு வேலை செய்யணும் அப்படின்றாங்க. முதல் தகுதி டெடிகேஷன். அடுத்த 2வது தகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டர்மினேஷன். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு ரிசல்ட் கொடுக்கணும், வேலையில் நீங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் 2வது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா,
டைம் பார்க்காம வேலை செய்யணும். 24/7 எந்த நேரம் நாங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து வேலை செய்யணும். 24 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறதுல எந்த நேரம் கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஆளுமை திறன், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்களே முடிவெடுக்கணும், நீங்களே அதை தீர்மானம் செய்யணும், அதற்குண்டான சொல்யூஷன் எடுத்து நீங்களே செய்யணும் அப்படிங்கிற தகுதி. இந்த மாதிரியான தகுதிகளை அடுக்கி வைக்கிறாங்க. இவ்வளோ தகுதிகள் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வேலைக்கு சேரலாம் அப்படின்றாங்க. இந்த தகுதிகள் இருந்தால் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்ப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள்? இந்த தகுதிகள்லாம் இருந்து ஒரு வேலைக்கு நம்ம போனால் எவ்வளோ சம்பளம் நம்ம எதிர்பார்ப்போம்? உங்கள் ரேஞ்சுக்கு சொல்லட்டுமா, என் ரேஞ்சுக்கு சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். இந்த தகுதிகளோட அந்த விளம்பரத்தில் என்ன கேட்டு கொடுத்துருந்தாங்கன்னாக்கா சம்பளம் இல்லைன்னு போட்டிருந்தாங்க. சம்பளமே இல்லை, ஆனால் அவங்க கேட்குற தகுதி இப்படி ஒரு வேலையை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம் இல்லைங்க. ஆனால் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட வேலைகளை நம்ம நிறைய பேர் செய்துட்டு இருக்கிறோம், செய்கிறவங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். யார் அவங்க சொல்லுங்க? யாருக்கு? அம்மா, தாய். கரெக்டுங்க, ரொம்ப வெரி தாய்க்கு பாருங்கள் எந்நேரமும் வேலை இருக்கும். அவங்க வந்து அந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எது செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அப்படி ஒரு தாய். ஆனால் கூலி கிடையாது அந்த தாய்க்கு. அதுதான் அர்ப்பணிப்பு இல்லைங்க. அப்போ சம்பளம் இல்லாமல் ஒரு தாய் அவ்வளோ தூரம் வேலை செய்கிறாங்க இல்லையா? அது எதுக்காக? எது அவங்கள அப்படி வேலை செய்ய வைக்குது? என்ன ஒரு தாயை வேலை செய்ய வைக்குது? பாசம். இன்னும் வேற பாசம். கரெக்ட். பாசம் வேற, அன்பு. அவ்வளோதான். என்னங்க அப்படிங்கிறதுக்காக செய்யணும். புள்ள கஷ்டப்படுது, அந்த கஷ்டத்தை வேண்டாம், ஏன்னா பௌதிக வாழ்க்கையில் போய் அது கஷ்டப்படுது, அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக செய்யணும். ஸோ அன்பு, பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிற தாய் இருக்காங்க இல்லைங்களா? அதே விஷயத்தை தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 9.26 நீ அன்போடு எனக்கு ஒரு இலையோ தண்ணியோ பழத்தையோ எனக்கு கொடுத்தேன்னா உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அஷ்யூர் பண்ணுறாரு. இதுதாங்க பக்தி. அதனால எதிரணியில் சொன்னாங்க இல்லைங்களா, வாழ்க்கைங்கிறது ஒரு கஷ்டமான பயணம். அவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணார் பாருங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கைங்கிறது கஷ்டம், ஓடிக்கிட்டே இருக்கணும். பத்தாவதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஓடணுமா? எங்கே ஓடுறாங்கன்னு தெரியல, வேலைக்கு ஓடுறாங்க. ரைட். ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், மேடையில் போனால் தான் கீழே வர்றது தெரியுமா? இதெல்லாம் தேவையே இல்லைங்கிறது ஆன்மீகம். நீங்கள் இப்படி மேலேயும் போக வேண்டாம், கீழேயே வர வேண்டாம், கஷ்டமும் பட வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு தேவை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, அன்பு மட்டும்தான். கிருஷ்ணா சொல்கிறார், நீ அன்போட பார்த்தா, நீ அன்போட எனக்கு ஒரு சின்ன இலையோ தண்ணியோ பழமோ எனக்கு கொடுத்தா அது போதும், உனக்கு வேணுங்கிறத நான் தரேன்னு சொல்கிறேன். அந்த அன்பு மட்டும் அன்கண்டிஷனலாக வேணுங்கிறார். தூய பக்தியா, தூய அன்பா எனக்கு கொடு, அவ்வளோதான் அவர் கேட்குறது. சரிங்களா? அவ்வளோ ஈஸியானது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டார் பகவான். ஸோ பௌதிக வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இருக்குதுன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் எங்களோட ஆன்மீக வாழ்க்கையில் பகவானே டிக்ளேர் பண்ணுறாரு, இது சுலபம், சுலபக பார்த்தா முடிச்சிட்டார். சரியா? ஸோ அப்போ ஆன்மீக வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், இது சுலபமான வாழ்க்கை. அதே போல் நம்ம சாஸ்திரம், ஆன்மீகமான சாஸ்திரம் வந்து எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சாஸ்திரமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த சாஸ்திரத்தை நம்ம படித்தோம்னா 24 தெய்வீக குணங்கள் நமக்கு ஒவ்வொன்றா கிடைச்சிட்டே இருக்குங்கிறதையும் உறுதி பண்ணுறாரு. ஒரு உதாரணத்துக்கு உப்பிலியப்பன் கோவிலுக்கு போயிருக்கோமா? நம்ம எல்லாரும் போயிருக்கோமா உப்பிலியப்பன் கோவிலுக்கு? அந்த கோவிலோட சிறப்பு என்ன சொல்லுங்கள்? உப்பு போடாமல் சாப்பிடுவோம். உப்பு போடாமல் சாப்பிடுவோம். பாருங்கள், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறங்க, அந்த கோவிலுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கண்டேய ரிஷி வந்து தன்னுடைய பெண்ணை பகவானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்போ சொல்கிறார், என்னுடைய பெண்ணான பூதேவிக்கு வந்து
சமையல் செய்ய தெரியாது, உப்பு போடாமல் சமையல் செய்வாங்க, சமையல் செய்ய தெரியாது, இந்த சமையலை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் வந்து எனக்கு பூதேவி தான், பூதேவியுடைய அந்த அன்பான உள்ளம் தான் எனக்கு தேவையே தவிர சமையல் எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அந்த அம்மா வந்து உப்பு இல்லாத பண்டம் சமைக்கிறாங்க, அதையே ஏற்றுக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மனமாற்றம். உங்களை மாதிரி பௌதிக வாழ்க்கையில் இருந்து எனக்கு ஆன்மீக வாழ்க்கையில் வந்த மனமாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவி உப்பு போடாமல் சமைச்சா பகவானை நினச்சிக்கிறேன், அதனால் அவளை மன்னிச்சு விட்டுறேன். அருமை. இது மாதிரியான ஒரு பொறுமை, ஒரு டாலரன்ஸ். ஸோ நீங்கள் உப்புளியப்பன் கோயில் போனதுக்கப்புறம் தான் உங்கள் மனைவி மேலே கருணை காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், அது பகவான் கொடுத்த ஒரு வெளிச்சம். இது மாதிரி 24 குணங்கள், தெய்வீக குணங்கள் ஒவ்வொன்றா பகவான் வந்து 108 திவ்ய பிரபந்தத்துலேயும் ஒவ்வொன்றா நமக்கு விளக்கி காட்டுறார். ரொம்ப அழகாக அன்பாகவும் சொல்லி கொடுக்குறார், வேறு எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பௌதிக வாழ்க்கையில் வந்து பார்லிமெண்ட்டில் கூட இப்போ நடந்துகிட்ருக்குது. எங்களுக்கெல்லாம் 33% இடஒதுக்கீடு பண்ணுங்கள், எங்களுக்கு இது வேணும் அது வேணும், உமன் எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. இது வந்து பௌதிக வாழ்க்கை. நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற கஷ்டப்படுற வாழ்க்கை, எது வேணும்னாலும் உங்களுக்கு கஷ்டம்தான். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா, கஷ்டம் வேணும், கஷ்டப்பட்டால் தான் இடஒதுக்கீடு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மேட்டில் ஏறணும் கீழே இருக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை. ஆனால் எங்கள் வாழ்க்கையை பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கையில் பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த காலத்திலேயே ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நான் தள்ளி நின்றுக்கிறேன்னா உனக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு வந்து இடத்தை விட்டு கொடுக்குறாரு. அதை சாட்சாத் செய்தும் காட்டிட்டு, அது வந்து நம்மளுடைய அழகு நாச்சியார் கோவிலுக்கு போனீங்கன்னா தெரியும். அழகு நாச்சியார் கோவில் போயிருக்கீங்களா? கும்பகோணம் தாண்டி நாச்சியார் கோவில் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் பகவான் வந்து தள்ளி நின்றுருப்பார். லக்ஷ்மி அம்மாள் தான் வந்து கர்ப்ப கிரகத்தில் நேரில் தெரிவாங்க. நாளைக்கே எல்லோரும் போய் பாருங்கள். விமன் எம்பவர்மெண்ட் வந்து அப்போவே பகவான் சாஸ்திரத்தில் கொடுத்துட்டார். ஸ்ரீ தர்மா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம், பெண்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதை அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க பகவான். இந்த சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் எனக்கு விமன் எம்பவர்மெண்ட் வேணும், ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை பெண்கள் செய்வதாலோ, ஆண்கள் அவர்களுடைய தர்மத்தை மறந்துட்டு, அதாவது ஆன்மீக விஷயங்களை மறந்துட்டு பௌதிகமாக நீங்கள் போக போக பாருங்கள். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கல்கத்தாவில் நடந்த விஷயம், மனதை உருக்கக்கூடிய டாக்டரை வந்து ஒரு சித்திரவாதம் பண்ண விஷயத்தை நம்ம படிக்கணும். இது மாதிரியான கஷ்டமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆன்மீகம் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், பகவான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். சாஸ்திரம் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும், நீங்கள் செய்யக்கூடிய பௌதீக வாழ்க்கை, நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, செய்யுங்க, என்ன செய்யணும்னு பிரியப்படுறீங்களோ எல்லாத்தையும் செய்யுங்க. அதில் பகவானான என்னையை மட்டும் சேர்த்திக்கிங்கிறார். என்னை முன்னாடி வச்சு செய்யுங்க, என்ன மனசில் நிறுத்தி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் பகவான் சொல்கிறார். பகவானை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் முன்னாடி நிறுத்தி செய்ய 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 பகவானே சொல்கிறாரு, உங்களுக்கு தேவையான வெற்றி, உங்களுக்கு தேவையான செல்வம், உங்களுக்கு தேவையான நியாயம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு டிக்ளேர் பண்ணுறாரு 18வது சாப்டரில். 18வது அத்தியாயத்தில் பகவான் உங்களுக்கு தேவையான செல்வம், உங்களுக்கு தேவையான வெற்றி, உங்களுக்கு தேவையான மனோதைரியம், உங்களுக்கு தேவையான மொராலிட்டி, நியாயம், இது எல்லாத்தையும் கொடுப்பேன்னு டிக்ளேர் பண்ணுறாரு பகவானே. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? யார் டிக்ளேர் பண்ணணும்? நீங்கள் என்ன வச்சுக்கிட்டு என்னை மனதில் நிலைநிறுத்தி செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்குறேங்கிறார். இது நீங்கள் எந்த மெட்டீரியல் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் எங்கேயாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது பகவான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கிறேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு வேலையை செய்யுங்கிறார். ரொம்ப சுலபமானது. நான் சொல்லக்கூடிய விஷயம் 2 தான். ஆன்மீகங்கிறது மிக எளிமையானது. ஒன்று, எல்லாரும் பின்பற்றக்கூடியது. ஆன்மீகம் அப்படின்னாக்கா நம்ம உடனே வந்து துறவரம் தான் வந்துடணும், உடனே வந்து காவி தான் போட்டுக்கணுன்றது கிடையவே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பகவானை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஆன்மீகமாக கருதப்படுகிறது. அதனால் ஆன்மீகம்ங்கிறது மிக மிக சுலபம். நீங்கள் பௌதீகத்திலிருந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு வாங்கங்கிற அழைப்பு தான் இந்த ஒரு விவாத மேடை. அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்லப்போனால், போன வருஷம் நான் அந்த பக்கம் தான் உட்காந்துருந்தேங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பார்த்தீங்களா? இந்த மனமாற்றத்துக்கு காரணம் பகவான் தான். இந்த மனமாற்றத்துக்கு காரணம் உங்கள் கூட இருந்த சங்கம் தான், வேறு எதுவும் இல்லை. போன வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம்
வீட்டில் திட்டிகிட்டு தான் இருந்தேங்க. இப்போ தான் உப்பு போட்டால் திட்டுறது இல்லைங்க, உப்பு போடாமல் தான் திட்டுறது. சரி, அடுத்தது ரொம்ப எளிமையான விஷயங்கிறத மட்டும் நான் திரும்பியும் சொல்லிடுறேன். நம்ம ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வீட்டை விட்டுட்டு துறவரம் வந்துடணும், காவியை போட்டுக்கணும் அப்படிங்கிற இடமே இல்லை. வாழ்க்கையை எப்படி ஒரு சினிமாவில் சொல்கிறாங்க இல்லையா, 8 பிரிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி பகவான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. பிரம்மச்சாரியம், அடுத்தது கிரகஸ்தா, அடுத்தது வனப்பிரஸ்தம், அடுத்தது சந்நியாசம் பிரிச்சிருக்காரு. இதை தான் நம்ம 8 பிரிச்சுக்குங்க அப்படிங்கிற பௌதிக வாழ்க்கையில் சொல்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது இளமை பருவ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள், பகவானை கூட வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே சுகம்தான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பகவானை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா சுகம்தான். அப்போ பகவானை கூட வச்சுக்கிட்டு எனக்கு கஷ்டமே வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கஷ்டம் வரலாம் அல்லது வரும். வந்தால் நம்மளால் அழகாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். பௌதிக வாழ்க்கையில் இருக்கிறவங்களை விட ஆன்மீக வாழ்க்கையில் பகவானை கூட வச்சுக்கிட்டு சாஸ்திரத்தை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயங்களை அணுகும் பொழுது அது சுலபம். அதையும் சொல்லிட்டாரு, சுலபக பார்த்தா முடிச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்மீக வாழ்க்கைங்கிறது சுலபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, யூத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் பகவானை கூட வச்சுக்கோங்க. கிரகஸ்தாவாக இருந்தால் முக்கியமாக கூட வச்சுக்கோங்க. நிறையா அடி வாங்குறதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா உப்பு போடலன்னா கேட்க மாட்டோம். சரிங்களா? ரைட். அடுத்தது வனப்பிரஸ்தமாக இருந்தாலும் பகவானை கூட வச்சுக்கோங்க, சந்நியாசமாக இருந்தாலும் பகவானை கூட வச்சுக்கோங்க. இந்த காவி விட போடுறது, திலகமிடுறது, இதெல்லாம் எங்களுடைய குருவான ஆச்சாரியார் பிரபுபாதர் தெளிவாக சொல்கிறாரு. இந்த வேஷங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, மனதளவில் ஏற்படுற மாற்றத்தை தான் இஸ்கானில் சொல்கிறோம் ஆன்மீக வாழ்க்கைங்க. அதனால் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது சுலபம். இதை ஃபாலோ பண்ணுறது ஈஸி. இது ஈஸியான விஷயத்தை, சுலபமான விஷயத்தை பண்ணும் பொழுது நமக்கு நிச்சயமான ஆனந்தம் என்று கூறி விடைபெறுகிறேன். அருமை. முயற்சி பண்ணி பார்க்காமையே ஏன் சொல்கிறீங்கிறது அவரோட ஆனந்தம். சாஸ்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கே சுலபமான விஷயம் தானே. நாங்கள் ஒன்றும் தப்பிச்சு ஓடலை, நாங்கள் அதை பயிற்சி பண்ணி பார்க்குறோம். நீங்கள் பொதுவாக ஆன்மீகனாவே நாங்கள் எதுவுமே செயல்பட மாட்டோம், நாங்கள் அப்படியே ஓடிடுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் செயல்படுத்தி பார்க்குறோம், பகவான் சொன்னதை செயல்படுத்தி பார்க்குறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், எங்களை பாருங்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறுந்தகவல் எனக்கு என்னோடய அலைபேசிக்கு வந்தது. ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார். அந்த குறுந்தகவல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உலகத்தில் முதல் 2 பணக்காரர்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த குறுந்தகவல். அதில் முதல் பணக்காரர் பார்த்திங்கன்னா அமேசானுடைய தலைவர், அமெரிக்காவில் இருக்கார். அதுக்கப்புறம் அதுவும் அமெரிக்காக்காரர் தான். அந்த 2 பேர்த்தோட ஒய்ஃபுமே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துலேயும் மிக அதிகப்படியான பௌதிகம் கொண்டவங்களால அவங்களுடைய ஒய்ஃபை கூட திருப்தியை வச்சுக்க முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எவிடன்ஸ், உண்மையாக நடந்தது. இது அவர் தான் சொல்கிறார். ஆன்மீகமே நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும், நீங்கள் வெறும் பௌதிகத்தை பிடிச்சிங்கன்னா சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா முதல்ல பேசினவர் நிறைய தொழில்நுட்பம் நம்மளை உயர்த்துதுன்னு சொல்கிறார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஓடிடியும் சினிமாவும் வீட்டில் இல்லாதப்போ நம்ம சொந்தக்காரங்களை தேடி போவோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஃபோன் இல்லாதப்போ பல தடவை நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை லெட்டரை எழுதி அனுப்புவோம், பாசத்தை காட்டுவோம். இன்றைக்கி 4 பேர் கையில் ஃபோன் இருந்தால் 4 பேர் எப்படி வந்திருக்காங்க உங்களுக்கே தெரியும். நான் பல தடவை என் கல்லூரியில் பார்த்துருக்கேன். 4 பசங்க ஒரே பெஞ்சில் வந்திருப்பாங்க, 4 பேர் பேசிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷம் நிலையல்லாதது ஆன்மீகம் தான் நிலையான சந்தோஷம். அது ரொம்ப சுலபம்னு சொல்லி ரொம்ப அழகாக எடுத்துரைத்த திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு பாராட்டுதல்கள். இப்போது அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக பதில் கொடுக்க வேண்டிய கடமை சகோதரி வித்யாவதி அவர்களை சார்ந்தது. மிக பலமான பதிலை எதிர்பார்க்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், புள்ளி விவர திலகமான எங்கள் நடுவர் அவர்களுக்கும், எதிரணியில் தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி தலைப்பு நல்லா கேட்டுங்க. மகிழ்ச்சியான வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்வே பௌதீக வாழ்வே. நான் என்ன பேச போகிறேன்னா, பௌதீக வாழ்வு தான் மகிழ்ச்சி. இப்போது எதிரணி தலைவர் சொன்னார், எதிரணியில் இருக்கிற சகோதரர் சொன்னார், ஆன்மீகம் ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களை நம்பி ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்தோன்னா அப்புறம் மெதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 ஒழுங்குமுறை கொள்கைகள் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தகாத உறவு கூடாது, சூதாட்டம் கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அது கூட நல்லது தானே சொல்கிறாங்கன்னு விட்டுலாம்.
அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயத்தில் கை வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசாதம் தான் சாப்பிட்ணும், அது வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. நடுவர் அவர்களே, நாம் எதுக்காக உயிர் வாழ்கிறோம் சொல்லுங்கள்? நீ கேட்கறதுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் யோசனையாக தான். நானும் சத்தியமாக சாப்பிட்றக்காக தான் உயிர் வாழ்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பிரபுஜி, சாப்பிட்றக்காக தான் உயிர் வாழ்கிறோம். சாப்பாடுங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும். நான் ஃபேமிலியோடு வெளியில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் வந்து நல்லா விருந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. நான் அப்போ பேன் அவங்கள பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? நானும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். எதுக்காக நான் வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டை விடணும் சொல்லுங்க பார்க்கலாம்? லைஃப்ங்கிறதே என்ஜாய் பண்ணுறதுக்கு தாங்க. ஓ, இவங்க ஹோட்டலுக்கு போனால் பட்னி கிடப்பாங்களா? ஆமாம், தெரியலையே. அவங்க பாவம் தயிர் சாதத்தையும் எதையாவது வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் தேவையா சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபேமிலியோடு நான் வந்து ஜாலியாக இருக்கணும், அதுதாங்க முக்கியம். நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம் சொல்லுங்கள்? ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்க தானே. கண்டிப்பாக. அப்புறம் நடுவர்களே சகோதரர் ஒன்று சொன்னார். இன்னும் வந்து முன்னையெல்லாம் வந்து உப்பு போட்டால் போடாமல் விட்டுட்டா தனக்கு கோவம் வந்துருமாம்மா. இப்போ வந்து கோவமே வருது இல்லையா? சகோதரி எங்கிருந்தாலும் நல்லா கேட்டுக்குங்க, அவருக்கு சாப்பாட்டுக்கு உப்பே போடாதீங்க இன்னிலேருந்து. பார்க்கல என்னதான் ஆகிறான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. அடுத்ததாக வந்து நடுவர் அவர்களே, இவர் பேசுனது பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து எப்பவுமே எவர் கிரீன் ஹிட் ஒன்று இருக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? அம்மா சென்டிமெண்ட் இல்லைங்களா? அதை எடுத்து விட்டார். அம்மா சென்டிமெண்ட். எந்த உலகத்துலேங்கே இருக்கீங்க? இன்றைக்கெல்லாம் வாடகைத்தாய் வந்துச்சு சரிங்களா? குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவே வந்து கொஞ்ச நேரம் வாடகைக்கு எடுத்துக்கலாம், அந்தளவு போயிட்டுருக்குது. எங்கே இருக்குது அன்கண்டிஷ்னல் லவ்? லவ்வே இல்லை, எங்கேங்க அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? அடுத்ததாக வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் மகாபாரத் சீரியல் பார்த்துருக்கீங்க இல்லையா? எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? மகாபாரத் சீரியல் கை தூக்கும் பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு பார்த்துருக்கீங்க? வெரி குட். அதில் திரௌபதி உங்களுக்கு தெரியும். திரௌபதிக்கு நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து சிறந்த பக்தை இல்லைங்களா? அத்தனை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய மதிப்புமிக்க ஒரு ராணி இல்லையா? அவங்களுக்கு வந்து என்ன நடந்தது? அவங்கள வந்து அத்தனை பேர் இருக்கிற சபையில் அவமானப்படுத்தினாங்க. உடனே நீங்களும் பாஞ்சிட்டு வருவீங்க, அங்கே தான் கிருஷ்ணா வந்து காப்பாற்றினாரு அப்படின்னா. எப்போ காப்பாற்றினாரு? புடவை உருவுற வரப்போ அப்போ தான் காப்பாற்றினாரு. ஏன் முன்னாடியே தடுத்துருக்கலாம்ல? அவங்க பக்தை இல்லையா? அவங்களுக்கு அந்த அவமானம் நடக்காமல் அவங்க தடுத்துருக்கலாம்ல? ஏன் வந்து அவங்களுக்கு அந்த அசிங்கம் நடக்குது? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. பக்தர்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோவிட் வருது, கேன்சர் வருது, எல்லாமே வருது. அப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதே மாதிரி நடுவர் அவர்களே, இதில் நிறைய குழப்பம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஒரு கடவுள், செவ்வாய்க்கிழமை ஒரு கடவுள், புதன்கிழமை ஒருத்தர், வியாழக்கிழமை ஒருத்தர், வெள்ளிக்கிழமை ஒருத்தர். சனியே லீவ் விட்டாங்களா? சனிக்கிழமை மட்டும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கள் கட்சி நண்பர் சொன்ன மாதிரி ஊர்வன பரப்பனை நடப்பனெல்லாம் சாப்பிடணும் இல்லைங்களா? அதனால் ஒரு நாள் லீவ். ஸோ எல்லா நாளும் 6 நாள் வந்து 6 கடவுள். கடைசியில் எந்த கடவுளை கும்பிட்றதே நம்மளுக்கு வந்து குழப்பமாயிடும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ பகவத்கீதை புக்கு இப்படி கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு, ஐயோ பகவத்கீதை புக்கை வாங்கிட்டு வந்துட்டியா, போச்சு உங்கள் வீட்டில் சண்டை வந்துடும். ஏம்மா புக்கை தானம்மா வாங்கிட்டு வந்தேன், அதில் எப்படிமா சண்டை வரும்னா, போர்க்களத்தில் சொன்னது, அதனால அந்த புக்கை வச்சுருந்தீங்கன்னா சண்டை வந்துடும். நான் ஏற்கனவே போர்க்களமாக இருக்கிற இடத்துல எதுக்கு? கரெக்ட் நடுவர் அவர்களே, ஏற்கனவே வீட்டில் குழப்பமே தீர்றதில்லை, பயந்துட்டான். இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. சரி இதெல்லாம் நமக்கு புரியலையே, எங்கேயாவது ஒரு ஒரு குரு, ஆன்மீக குருட்டி யார்ட்டையாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்பீச்சில் போய் உட்கார்ந்தேன். அந்த ஸ்பீச் எப்படி இருந்துன்னு நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி இருந்துன்னா ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒன்றுமே புரியல. எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் என்னன்னாரு, நீ வந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடணும், ஆன்மீகங்கிறது எதிர்நீச்சல்னாரு. எனக்கு சும்மா நீச்சலே தெரியாதுங்க, நான் எப்படிங்க எதிர்நீச்சல் போடுறது? அப்புறம் அனுபவசாலிகளோட ரெஸ்பான்ஸ் உடனடியே கிடைக்குது பாருங்க. அதான் அவங்களாம் என் டீமுங்க. ஆமாம், நான் செட் பண்ணல. இதெல்லாம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம். இவருக்கு தான் காசு கொடுத்து சேர்த்துன கூட்டம். இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரை விரித்து பார்த்தா, நான் எந்த கூட்டத்துக்கு போய் உட்காந்தேன்னா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக தங்கம் இருந்துதான். ஏங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தவருக்கு எதுக்குங்க தங்கம்? நீங்களே சொல்லுங்கள்.
விலை குறையிறப்ப வாங்கியிருக்கோம். 2 வாரத்துக்கு முன்னாடி விலை குறைஞ்சது. சரி, நீங்கள் தான் அதில் சந்தோஷமே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு தங்கத்தை வாங்குறீங்க சொல்லுங்கள். அதை விட இன்னொருத்தர் சூப்பருங்க. என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த ஜென்மத்தில் பணக்காரராக இருக்க, அடுத்த ஜென்மத்தில் நீ பணக்காரனாக பிறப்பியான்னு உத்தரவாதம் இல்லை. அதனால நீ என்ன பண்ணு, இந்த ஜென்மத்தில் இந்த பணத்தை பூரா எனக்கு கொடுத்துரு, அடுத்த ஜென்மத்தில் நீ எங்கே பிறக்கிறியோ அந்த பணத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. இதெல்லாம் உண்மையிலே நடக்குது நடுவர் அவர்களே. ஆன்மீகங்கிற பேரில் இவங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவர் என்னை பார்க்குறாரு உடனே, நீங்கள் அங்கே பாருங்கள். அதே மாதிரி பாருங்க, சின்ன வயசுலேருந்து என்ன சொன்னாங்க, தப்பு பண்ணால் சாமி என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நடுவர் அவர்களே. கண்ணை குத்திடும். கண்ணை குத்தும். எங்கேயாச்சும் குத்திருக்கா சொல்லுங்க. இப்படிலாம் நீங்கள் வெளிப்படையெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம தெரியாமல் இருக்கலாம். அது எப்படி? எனக்கெல்லாம் இம்மீடியட் ரிசல்ட் வேணும். இப்போ பௌதிக வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, நான் வந்து கார் ஓட்டிகிட்டு வரேன், வந்து சொல்லுவீங்க, தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுறீங்களா? வந்து உங்களை இடிச்சிடுறேன், அப்புறம் என்ன நடக்கு சொல்லுங்கள்? எதை இப்போ சொல்லிட்டேனே, பயமுறுத்துறீங்களேன்னு. இல்லைங்க நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, நான் உங்களை தீர்ப்புக்காகலாம் வந்து இடிக்க மாட்டேன், கவலையே படாதீங்க. நடந்து போகிறீங்க, நான் வந்து இடிக்கிறேன், அப்போ என்ன நடக்கும்? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. போலீஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க, பனிஷ்மெண்ட், இம்மீடியட்டாக பனிஷ்மெண்ட். ஆனால் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் அப்படி தெரியலையே. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணதுக்கு அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். முதல்ல அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கானே எனக்கு தெரியல, அதுலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் பண்ண தப்புக்கு நீங்கள் இந்த ஜென்மத்திலே பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே எனக்கு தெரியும். அடுத்தது இன்னொன்று பயமுறுத்துறாங்க, நீ இப்படிலாம் பண்ணினா நீ போய் மிருகமாக பிறப்ப அப்படிங்கிறாங்க. மிருகமாக பிறந்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? இப்போ நான் ஒரு நாயாக பிறக்கிறேன்னு வச்சுங்க. நான் வந்து அன்றைக்கி வாக்கிங் போயிட்டு இருந்தேன், தெருவில் நாயை பார்த்தேன், பொறாமையாக இருந்ததுங்க. காலையில் வந்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்குது. நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு என்ன சொல்கிறது துயரப்பட்டு இந்த ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு, நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நடுவர் அவர்களே சொல்லுங்கள். நாயோட கம்பேர் பண்ணுறீங்களா? நாயோட கம்பேர் பண்ணுறேன், என்னோட கம்பேர் பண்ணுறேன். இஎம்ஐ கட்டணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வேன் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ஃபோன் பில் கட்டணும், எத்தனை கஷ்டம், வீடு கட்டணும். ஆனால் நாய்க்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா? ஜாலியாக காலையில் நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்குது. சொல்கிறாங்க பாருங்கள், ஏசி காரில் போகுது, ஃப்ளைட்டில் போகுதுங்க நாய். நீங்கள் எங்கேயாவது ஒரு பணக்கார வீட்டில் போய் நாயாக பிறந்துட்டீங்கன்னா ஃப்ளைட்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தான் நீங்கள் அத்தனை கஷ்டப்படுறீங்க. வேற மாதிரி மாறுற மாதிரி தெரியுது. ஸோ அனிமலாக பிறந்தாலும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறேன். இன்னொன்று, ஆன்மீகங்கிறது பார்த்திங்கன்னா அளவோடு இருக்கணும், எதாக இருந்தாலும் சரிங்களா? எப்பயும் வந்து அளவோடு வச்சுக்கணும், எதுலேயும் டீப்பாலாம் உள்ளே போயிடக்கூடாது. இப்போ அப்படிலாம் போனோம்னா நம்மளை மூளை செலவு பண்ணிடுவாங்க. எதுக்குங்க தேவையில்லாமல் அதில் டீப்பாக போய்கிட்டு? அதனால் எதையுமே அளவோடு வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏங்க, நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எல்கேஜியில் சேர்த்துறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், நல்ல மார்க் வாங்குகிறேன், 10th படிக்கிறேன், +2 படிக்கிறேன், அதில் நல்லா படித்து நீட்டில் வந்து செலக்ட் ஆகிறேன். அதுலேயும் நம்மளை விட்றாங்களா? நீட்டில் பார்த்திங்கன்னா அதில் ஏக குளறுபடி, அந்த நான் படித்து வாங்கின சீட்டு கொடுக்குறக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து செயல் செய்கிறது மட்டும்தான், நீ உனது பலன் நீ எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. அது எப்படி முடியும்? நான் தானே கஷ்டப்பட்டு படித்தேன், அப்போ அதோட பலன் நான் தானே, நான் என்னோடய கஷ்டத்தில் தானே நான் டாக்டர் சீட் வாங்கியிருக்கிறேன், அந்த பலன் நான் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நடுவர் அவர்களே, இந்த உலகமே பாருங்கள் எதுக்காக அப்படின்னா, எல்லாம் என்னுடைய நண்பர் எங்கள் கட்சி நண்பர் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு தாங்க. இந்த உலகமே நாம் என்ஜாய் பண்ண தான். உலகம் பிறந்தது எனக்காக பாட்டு இருக்கு இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஓடும் நதிகளும் எனக்காக, எல்லாமே எனக்கு தான். பாரதியார் கூட சொல்கிறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஸோ இது எல்லாமே யாருக்குன்னா நாம் என்ஜாய் பண்ணுறக்காக தான். ஸோ என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து பௌதிக வாழ்க்கையில் தாங்க முடியும். இப்போ நான் பௌதிக வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்காக நான் ஆன்மீகமே நான் வேண்டான்னு சொல்ல. நான் என்னோடய ஆன்மீகம்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஒரு தடவை திருப்பதி போவேங்க. திருப்பதி போனோமா, மொட்டை போட்டோமா, லட்டு வாங்கினோமா, உண்டியலில் காசை போட்டோமா வந்துடுறோம். மாதம் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம்.
போதாதுங்களா? ஏங்க நடுவர் அவர்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக போதும். அதான் ஆன்மீகம். இதுக்கே நீங்கள் இவ்வளோ அழட்டிக்கிறீங்க? அதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இத்தனை ரூல்ஸ் ஏன் போடுறீங்க? நாங்களே யார் பேச்சையும் கேட்க மாட்டோங்க. நாங்களே எங்கள் வீட்டுக்காரர் பேச்சையும் கேட்க மாட்டோம். அதனால உடனே ஆமான்னு சொல்லி நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. நான் எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் போடுறீங்க? எங்களுக்கு ரூல்ஸே பிடிக்காது. நாங்களாம் இந்தியன்ஸ், பிரேக் த ரூல்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புவோம் இல்லைங்களா? வரும்போது பார்த்த மாட்டேன். ஆமாம், இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க. ஸோ சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பௌதீக வாழ்க்கையே. ஆன்மீக வாழ்க்கையில் வந்து சந்தோஷம்லாம் இல்லை. நடிச்சுக்கலாம், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு வேணால் நீங்கள் நடிச்சுக்கலாம். உங்களுடைய உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது பௌதீக வாழ்க்கையில் அடித்து சொல்லி என்னுடைய உரையை முடிச்சு. நன்றி, வணக்கம். பல நிதர்சனமான ஆதங்கங்கள், அவங்களுடைய கேள்விகள், பல கேள்விகள் ரொம்ப நிதர்சனமாக பொது ஜனங்க எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க? ஏன் இவ்வளோ தூரம் ஆன்மீகங்கிற பேரில் ஒருத்தரை வருத்திக்கணும்? ஆன்மீகவாதிகளுக்கு கஷ்டம் வராமல் இருக்கா? அவங்களுக்கு வியாதி வராமல் இருக்கா? அவங்க ஆஸ்பத்திரி போகாமல் இருக்காங்களா? சில சரியான வாதங்களை முன் வச்சுருக்காங்க. ஏன் தேவையில்லாமல் வந்து உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்க? இந்த உலகம் வந்து நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக உடனே இருக்கிறக்காத ஒழிய அடுத்த பிறகு நீங்கள் என்ன ஆக போகிறீங்கிறதெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்லி சகோதரி ரொம்ப ஆழமான கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. இதற்கு ஆன்மீக அணியை சார்ந்த சகோதரி திருமதி டாக்டர் கவிதா கருணாகரன் அவர்கள் சரியான பதில் உரைப்பார் என்று எதிர்பார்த்து அவரை அன்புடன் அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்குள்ள உடைய நடுவர் அவர்களுக்கும், என்னுடைய ஆன்மீக அணியே சிறந்தது என்று என் கூட பேச வந்திருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும், ரொம்ப குழம்பி போயிருக்கிற என்னுடைய எதிரணி நண்பர்கள் இருவருக்கும், இங்கே கூடியுள்ள சபையில் கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ முதல்ல எதிரணியில் பேசின அந்த அம்மா சொன்னாங்க, சாப்பாடு தான் அவங்களுக்கு முக்கியமாமா, அதனால் பௌதிக வாழ்வு தான் நல்லா சாப்பிட முடியுமா, அதனால் பௌதிக வாழ்வு சிறந்ததாமா. ஏங்க நாங்கள்லாம் என்ன சாப்பிடாமையே இருக்கிறோம்? என்னை பார்த்தா சாப்பிடாத மாதிரியே இருக்குது. இலதலையாக சாப்பிட்ருக்குறோம், நாங்களும் சாப்பிட்டு தான் இருக்கோம். இவங்க என்னமோ ஆன்மீகக்காரங்களாம் சாப்பாடே சாப்பிட்றதில்ல, பௌதிகத்தில் தான் நல்லா சாப்பிட்றோம். நாங்களும் நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். ஒன்று மட்டும் சேர்த்து பண்ணுறோம், எங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடியவரை நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றோம், அவ்வளோதானங்க. அதுக்கே நீங்கள் இவ்வளோ புலம்புறீங்க? ஃபங்க்ஷன் போனால் சாப்பிட முடியலையா, ஃபேமிலியோடு சாப்பிடணுமா? சாப்பிடுங்க. தான் இன்றைக்கி வந்து 3 வேளை பிரசாதம் கொடுக்குறோம், சாப்பிட்டு போங்க. இன்னும் 2 நாள் இருங்க, இன்னும் என்ன பிரசாதம் கொடுக்குறோம், வாரம் கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் கொடுக்குறோம். நாங்கள் என்ன சாப்பிடாமையே இருக்கோம்? இல்லை, அந்த அணியில் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா கட்டிக்கிட்டாங்க. இங்கே வந்து நம்ம போட்ட பிரசாதம் சாப்பிட்டு வந்து பேசுகிறாங்க பாருங்கள், சாப்பாடு நல்லா இல்லை, சாப்பாடு நல்லா இல்லை. ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சாப்பாடுங்கிறது, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தடையே இந்த வெங்காயம் பூண்டுங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களோட முழு வாழ்க்கையும் ஐயோ வெங்காயம் பூண்டு இல்லைன்னா அங்கெல்லாம் போனால் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. ஏங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதுக்கான மனித பிறவி எடுத்துருக்குறோம். 84 லட்சம் உயிர் வகை இருக்குதாம்மா ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நாயா, நரியா, பன்றியா, அதில் வேறு இந்த அம்மா நாயை பார்த்து பொறாமப்படுதாம்மா. அப்போ பார்த்துங்க அவங்க பௌதிகளுக்கு சந்தோஷம் எந்த லெவலில் இருக்குது, நாயை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து அனிமலாக பிறந்தாலும் ஒரு எங்களுடைய ஆச்சாரியர் இந்த பகவத்கீதை உள்ளபடி ஒரு புக்கு இங்கே வெளியில் இருக்கும். இது வரைக்கும் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே இருக்கிறவங்க யாராவது பகவத்கீதை புக் இல்லாதவங்க இருக்கீங்களா? எல்லோரும் வச்சுருக்கீங்க. இல்லைன்னா தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. அதில் எங்களுடைய ஆச்சாரியர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, பன்னி கூட நல்லா சந்தோஷமாக தான் இருக்குதாம்மா. அது வந்து சாக்கடையில் தான் மூழ்கி இருக்குதாம்மா. அது பண்ணி என்ன சாப்பிடும் நான் சொல்ல விரும்பலை, இது வந்து ஆன்மீக மேடை. அது அவ்வளோ நல்லா ருசிச்சு சாப்பிடுமாம்மா. சக்கரை பொங்கல் கொடுத்தா பண்ணி சாப்பிடாதான் எங்கள் ஆச்சாரியர் எழுதியிருக்கிறாரு, நான் சொல்லலை அது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஆன்மீக சந்தோஷம்
அப்படிங்கிறது நம்ம பௌதிக சந்தோஷத்தை கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. அதாவது கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 என்டைட்டி ஒரே லெவலில் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். அண்ணன் பெருசா, தம்பி பெருசா, அக்கா பெருசா, தங்கச்சி பெருசா, நான் பெருசா, நீ பெருசான்னு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரே லெவலில் இருக்கணும். இங்கே இந்த ஆன்மீக சந்தோஷங்கிறது இன்கம்பேரபிள். இவங்க நினைக்கிற மாதிரி அதை வந்து கம்பேர் பண்ணக்கூடிய லெவலில் கூட கிடையாது. அதை ஒன்ஸ் சுவைச்சிட்டிங்க அப்படின்னா பௌதிகத்தை தொடவே மாட்டோம். பௌதிக சந்தோஷம் ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சிடும். ஆன்மீக இன்பம் அப்படிங்கிறது சுவைக்கிற வரைக்கும் தான் பயமாக இருக்கும். நம்ம வந்து பௌதிகமாக கூட ஒரு விஷயம் அடையணும்னா, ஒரு நீட் எக்ஸாம் பற்றி சகோதரி பேசினாங்க. ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்கணுன்னா கூட 2 வருஷம் குழந்தை போராடி தான் பௌதிகமாகவே ஒரு சீட்டை வாங்குது. ஆன்மீகம் அப்படிங்கிறது பல கோடி ஜென்மமாக நம்ம 84 லட்சம் உயிர் வகையில் கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே ரங்கராட்டனம் மட்டும் சுற்றிட்டுருக்குறோம். ஸோ இந்த ஏதாவது ஒரு ஜென்மத்திலேயாவது நான் ஏங்க இப்படி சுற்றுறேன், என்னை சுற்றி நாய் இப்படி கஷ்டப்படுது, என்னை சுற்றி இத்தனை உயிர்வாளிகள் கஷ்டப்படுது, அப்போ நானும் நாயாக பிறந்தா இப்படி தான் இருப்பேனா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாழ்வு மனித வாழ்வு. அந்த மனித வாழ்வில் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு வெங்காயம் பூண்டு சாப்பிடல அதனால் நான் வரல, ஃபங்க்ஷன் போனால் என்ஜாய் பண்ண முடியல அதனால் நான் பண்ணலை, என்னால் வந்து உலகம் பிறந்தது எனக்கு ஆகாமா, அந்த அம்மாவுக்கு தான் உலகம் பிறந்திருக்குதாம்மா. இன்னைக்கு அதே தான் பகவத்கீதை கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார். 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு, பூமி ராபோ அனலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இத்தியமே பின்ன பிரகிருதி அஷ்டத. கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, இந்த பூமி, காற்று, தண்ணி, ஆகாயம், நெருப்பு எல்லாமே என்னுடைய சக்தி அர்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிருஷ்ணாவுடைய சக்தியை வந்து இந்த அம்மா வந்து இதுக்கு பிறந்திருக்குதாம்மா, அதனால தான் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு பௌதிக உலகத்தில் எதனால் கஷ்டப்படுறோம் நீங்கள் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு ஒரே பதில் பகவத்கீதை படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும், தெளிவாக புரிஞ்சிடும் ஏன் கஷ்டப்படுறோம். இவங்க சொல்கிறாங்க பௌதிக உலகத்தில் அதை அனுபவிச்சா இதை அனுபவிச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து புள்ளி விவர நடுவருக்காக நான் சொல்கிறேன், நான் புள்ளி விவரம் கொடுக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் உள்ள பணக்காரங்கள்லாம் இவங்க சொன்னபடி பார்த்தா சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிறாங்களா? ஏன் இருக்க முடியல? ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல? யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் இருக்க முடியலன்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது பௌதிக உலகத்தில் சந்தோஷங்கிறது வெடிகுண்டு அடியில் வச்சு மேலே மேட் போட்டு வந்துருக்கிற மாதிரி. என்றைக்கு வெடிக்கும் தெரியாது, இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, நான் சந்தோஷமாக இருக்கேன். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தவறான புரிதல் பௌதிக உலகத்தில். ஸோ பல கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் மனுஷனாக பிறந்ததே பெரிய விஷயம், மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் பக்தர்களை பார்க்குறதே பெரிய விஷயம், அப்படி பக்தரை பார்த்து ஆன்மீகம் கேட்குறது அதை விட பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆன்மீகத்துக்கு வரைக்கும் நம்ம யோசிக்கக்கூடாது. பகவானே சொல்லியிருக்காரு, பல இடங்களில் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும்லாம் என்னை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க அர்ஜுனா, மனுஷானாம் சகஸ்ரேஷு சொல்லியிருக்காரு. அதுலேயும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்களையும் வெறு சிலர் தான் ரொம்ப என்னுடைய கிருஷ்ண பக்திக்கே வருவார்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து கிருஷ்ண பக்தி ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க எவ்வளோ பெரிய பாக்கியசாலின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நல்ல மனநிலை வேணும். இந்த மாதிரி நம்ம வெறும் சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து நான் என்ஜாய்மெண்ட்டுக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் புரியாது. பல கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு கிருஷ்ண பக்தரை நம்ம பார்க்குறோம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறோம், பக்தி பண்ணுறோன்னா இதெல்லாம் சும்மா கிடச்சிடாது. நம்மெல்லாம் நமக்கு தகுதியே இல்லாத நமக்கு இவ்வளோ பெரிய பகவான் கொடுத்துருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் எதிரணி பேச்சை கேட்டுட்டு ஐயோ ஆமாம் பௌதிக வாழ்வே சிறந்த வாழ்வாளுன்னு நினச்சிக்காதீங்க. ஆன்மீக வாழ்வு மிக மிக சிறந்த வாழ்வு. மெயினாக இவர் என்னுடைய அணித்தலைவர் கூட சொல்கிறாரு, தாய் அன்புக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லி, அது அவங்க வந்து வாடகை தாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுதாங்க இப்போ பௌதிக உலகம் போயிட்டுருக்கிற பாடு. பௌதிக உலகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, பௌதிக சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு தாய் அன்பு கூட ருசிக்க முடியாத அளவுக்கு உலகம் இன்றைக்கி கீழ்த்தாழ்ந்து போயிட்டுருக்கு.
ஆனால் கிருஷ்ண பக்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா துருவ மகராஜ் கதையை சொன்னார். என்னுடைய நண்பர் சொன்னார் எதிரணியில். துருவ மகராஜ் வந்து பயங்கரமாக ஆஸ்டிட்டு இருந்தாராம்மா. அவர் கதையை முழுசாக முடிக்காம விட்டார். நான் முழு கதையை சொல்கிறேன். அவர் சொன்னார், தனக்கு வந்து மெட்டீரியல் பிரம்மாவிட பெரிய வாழ்க்கை வேணும் துருவ மகராஜ் வந்து விரதம் இருந்தாராம்மா. ஆனால் அப்படிப்பட்ட, அதாவது யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கடுந்தவம் இருந்து அந்த பகவான் நாராயணர் விஷ்ணு நேரில் வந்ததுக்கப்புறம் அதே துருவ மகராஜ் அவர் கேட்குறார், பகவான் கேட்குறார், சொல்லுப்பா உனக்கு என்ன வேணுப்பா சொல்லுப்பா நான் தரப்பான்னு சொல்கிறார். அவர் நினச்சிருந்தா என்ன வேணால் வாங்கியிருக்கலான்னு. அவர் என்ன சொன்னார், ஐயோ கண்ணாடி கல்லுக்கு போய் ஆசைப்பட்டுட்டனே, வைரமாக நீங்கள் நிற்கிறீங்களே, உங்களை நான் விட்டு அடிச்சிட்டனே அப்படின்னு துருவ மகராஜ் சொல்கிறார். எங்கள் எதிரணி வந்து பாதி ஸ்டோரி மட்டும் கட் பண்ணிவிட்டு உங்களை வந்து வேறு மாதிரி திசை திருப்புறாங்க. ஃபுல் கதையை மட்டும் பேசிட்டாங்க. ஆமாங்கம்மா நண்பர்களே. ஸோ முழு கதையை அதுக்கு தான் பௌதியங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்குவாங்க. இன்னொன்று, என்னுடைய சகோதரர் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் அது புரிஞ்சுதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக சொன்னார். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தி. எனக்கு வந்து தண்ணி இலையோ நீரோ பூவோ காயோ கூட நான் திருப்தி ஆகிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன், நீங்கள் ஒய்ஃபெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து வெறும் பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் கொடுத்தா நீங்கள் திருப்தி ஆயிடுவீங்களா? இல்லை ஹஸ்பண்டெல்லாம் ஒய்ஃப் வந்து எங்கள் இந்தாங்க இந்த இலை சாப்பிட்டுக்குங்க, ஏங்க இந்தாங்க தண்ணி குடிச்சுங்க, திருப்தி ஆயிடுவோமா? கிடையாது. ஆனால் அவர் பாருங்க, பகவான் எவ்வளோ கருணை இருந்தால் நீ எனக்கு அன்பாக மட்டும் கொடு, நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன். அவர் சொல்ல மட்டும் செய்யலை. உங்கள் எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த அம்மா கேட்குறாங்க திரௌபதி கதையில், சீரியலெல்லாம் பார்த்தீங்களா? மகாபாரதம் சீரியலில் பார்த்தா இப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? மகாபாரதம் படித்து புரிஞ்சுக்கணும். எப்படி படித்து புரிஞ்சுக்கணும்? கரெக்டான சீட பரம்பரை மூலம் படித்து புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிறாங்க பல ஆன்மீகங்கள்லாம் வந்து டீவியேட் ஆகுறாங்க. அது ஆமாங்க, இது பௌதிக உலகத்தில் அப்படி தாங்க இருப்பாங்க. நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட போகிறீங்க? ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் புத்திசாலி ஆகுங்க. இங்கே எவ்வளவு தூரம் பக்தர்கள் கிருஷ்ண பக்தி கிடைச்சி நாங்கள் எவ்வளவு தூரம் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் நல்ல பக்தரை பார்த்து பக்தி எடுத்து, நீங்கள் ஏன் போய் அடுத்த நாள் அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு நீங்கள் பக்தி எடுத்துக்கிறீங்க? திருப்பி நான் சொல்கிறேன், இதே மகாபாரதத்தில் விதுருடைய மனைவி அவங்க வந்து என்ன கொடுத்தாங்க பகவானுக்கு? வாழைப்பழத்தை கொடுத்தாங்களா? தோலை கொடுத்துட்டு பழத்தை தூக்கி போட்டாங்க பதட்டத்தில். கிருஷ்ணா இது என்னம்மா உனக்கு அறிவு இருக்கா, இப்படி கொடுக்குற அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? நீங்கள் எத்தனை பேர் வாழைப்பழ தோலை கொடுத்தா சாப்பிட்ருவீங்க? அவர் இன்னும் நிறைய சொல்லலாம். அவருடைய ஃப்ரெண்டு சுதாமாட்ட அவ்வளோ ஊசி போன அவள், எவ்வளோ நாள் இடுப்பில் வேர்வையில் கட்டிட்டு வந்த அவளை கொண்டு கொடுத்தாருன்ட்டு சுதாமா கொடுத்த அவளை வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்ற. அப்படியே லக்ஷ்மி தேவி, யார் அவங்க கிருஷ்ணா கூட இருந்தது, ருக்மணி தேவி, அசந்து போயிட்டாங்களாமா. இவ்வளோ ஒரு கெட்டு போன அவளை அப்படி சாப்பிட்றாரு. அதனால் பௌதிக உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் தலைகீழாக நின்னா கூட யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். நம்ம ஹஸ்பண்டை திருப்திப்படுத்தலாம், ஒய்ஃபை திருப்திப்படுத்தலாம், குழந்தையை திருப்திப்படுத்தலாம், நம்ம செய்வோம், எதுவுமே நடக்காது. ஆனால் ஆன்மீக உலகத்தில் நீங்கள் இலை கொடுத்தாலும் பகவான் திருப்தி ஆயிடுவார், பூ கொடுத்தாலும் திருப்தி ஆயிடுவார், கெட்டு போன அவளை கொடுத்தா கூட திருப்தி ஆயிடுவார். ஸோ அவர் மாதிரி ஒருத்தரோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆசைப்படணுமா? அதை விட்டுட்டு நாயை பார்த்து நரியை பார்த்து கஷ்டப்படணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் உயர உயர உயர, ருச்சி அதிகமாக 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 நம்ம வந்து கண்டிப்பாக பௌதிகத்தில் இருக்கிற இந்த நாட்டம் நமக்கு குறைய தான் செய்யும். அதனால் இப்போ இருக்கிற நிலை தான் எனக்கு அப்போ வரும்ல, நீங்கள் பயந்துக்க தேவையில்லை, துணிஞ்சு இறங்குங்க. டீப்பாக போகக்கூடாதுன்னு வேறு என்னோடய சகோதரி சொன்னாங்க. அப்படி கிடையாது. அதாவது டீப்பாக கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது பௌதிகத்தை தாண்டி ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுவதற்கான நமக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் டீப்பு கீப்புன்னெலாம் நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. இந்த பயிற்சியை சரியாக செஞ்சால் நம்ம பகவான்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க, இதை செஞ்சவங்க சொல்கிறாங்க. அதனால் நாமளும் அதை செஞ்சு பார்ப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க சகோதரி கவிதா அவர்கள். பல பேர் இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சாதாரண மருத்துவக் கல்லூரியில் நுழையிறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வுக்கே பல விதத்தில் பிரயத்தனங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பக்தி அப்படி எப்படி சீரியஸாக இல்லாமல் கிடைக்குங்கிறது அவங்களோட ஆதங்கம். எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் வெறுமனே எனக்கு பகவானை புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அது தீர்க்கமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண பௌதிக தளத்தில் நடக்கக்கூடிய பரீட்சைக்கே அவ்வளோ முயற்சிகள் செய்ய வேண்டியறப்ப இந்த உலகத்தை படித்தவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும், நம்ம சிரத்தையோடு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க சகோதரி அவர்கள், இந்த உலகம் பௌதிக உலகனாவே பொறாமை தானே, நீங்கள் அதை மறுக்க முடியாது. நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாம் மற்றவங்களுக்காக ரொம்ப வாழ்கிறத நம்ம ரொம்ப நுணுக்கமாக யோசிச்சா கண்டுபிடிச்சிருக்கோம். பொதுவாக நம்ம வீடு கஜன்னு தான் இருக்கும். பொதுவாக குழந்தைங்க இருந்தால் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் அடுத்த 1 மணி நேரம் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க, செய்வீங்களா இல்லையா? அப்படின்னா உங்கள் வீடு மற்றவங்களுக்காக நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்க என்னை என்ன நினைக்கிறாங்கங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வு தான் பௌதிக வாழ்வு. நான் என்ன நினைக்கிறேன், என்னை படைத்த கடவுள் என்னை என்ன நினைக்கிறாங்கிறத காட்டிலும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அதிகமாக யோசிக்கிறது தான் பௌதிக வாழ்வு, பொறாமை நிறைந்த வாழ்வு. அவங்க சில உதாரணங்கள் கூட கொடுத்தாங்க. நீங்கள் ஹாலிவுட்டில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகர், காமெடியன், அவர் பேர் ஜிம் கேரின் பேர். அவர் சொல்கிறார், அவர் பௌதிகத்தில் மிக உயர்ந்த தளத்தில் இருக்கார், புகழ்பெற்றவரும் கூட. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் பௌதிகம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குன்னா என்னோடய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், நான் சந்தோஷமாக இல்லை. அது மாதிரிலாம் போய் உதாரணம் பாருங்கள், நீங்கள் ஏன் நாயை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க அவங்க. ஆனால் இவங்களோட வாதம், போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் கடினமாக உழைக்கிறோமே. பேசின அணியோட தலைவர் சொன்னார், கடினமாக உழைச்சா தானே பலன் கிடைக்கும், நீங்கள் ஏன் கடினமாக உழைக்கிறது இல்லை? நீங்கள் எப்படி பொதுவாக உங்களுடைய சூழ்நிலைகளை எதிர்கொள்வீங்க? ஆன்மீக வாழ்க்கை வாழும்போது நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு ஓடிடுவீங்களான கேள்விகளும் கேட்டார். அவங்க வாதங்களும் யோசிக்கும் போது அதுக்கான பதில் தர வேண்டிய கடமையும் அவங்களுக்கு இருந்தது. அவங்க பதில்களும் சொன்னாங்க. ஆன்மீக வாழ்வு அப்படிங்கிறது பிரச்சனையிலிருந்து விலகி ஓடுவது அல்ல ஏன்னா அவங்களோட கேள்வி. ஏன் நீங்கள் வலுக்கட்டாயமாக ஆன்மீக வாழ்வில் சில சிரமங்களை ஏற்றுக்கிறீங்கிறது அவங்களோட கேள்வி. நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமே, நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன், ஏன் இத்தனை சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுக்குறீங்க? நான் பௌதிக வாழ்க்கை வாழ்கிறேன், நான் போகிற ரோட்டில் எனக்கு ஆபத்துகள் வருது, நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறீங்க, நீங்களும் ரோட்டில் போகிறீங்க, உங்களுக்கும் ஆபத்துகள் வருது, என்ன வித்தியாசம்? நான் ஆபத்தை எதிர்கொள்ள போகிறேன், நீங்களும் ஆபத்தை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறது அவங்களோட வாதம். நம்ம கேட்குறதுக்கு பார்க்கும்போது 2 பேர்த்தோட வாதங்களுமே அவ்வளோ சீக்கிரம் புறந்தள்ள முடியாது. யோசிக்கணும் தீர்க்கமாக. நான் தீர்க்கமாக யோசிக்கும்போது, நம்ம எல்லாருமே யோசிக்கும்போது 2 விஷயங்கள் நம்ம அடிப்படையில் நல்லா பதில் தேடுறோம், கிடைக்கணும். முதலாவது, எதுக்கு எனக்கு ஆன்மீகங்கிறது அவங்களோட கேள்வி. நான் எப்பயும் போல் நான் மனிதனாக பிறந்திருக்கேன், என்னோடய திறமைகள் வளர்த்துக்கிட்டேன், எனக்கு படிப்பு இருக்குது. சகோதரி கேட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நான் ஒரு பொசிஷன் போகிறேன், ஏன் ஆன்மீகம்? நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன். சகோதரர் கேட்குறார், எதுக்கு அவ்வளோ சிரமம்? ஆன்மீகம் ஏன் அவ்வளோ சிரமங்களை பொறுத்துக்கணும்? ஆன்மீக வாழ்க்கை அப்படி சிரமத்தை பொறுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டார். ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதோட பதில்களோட முடிவு சொல்லிக்கலாம். முதலாவதாக, ஏன் எனக்கு ஆன்மீகம் தேவைங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஊமையோடு கூடிய ஒரு கதை. ஒரு சமயம் ஒரு இளைஞர் ஒருத்தர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்காக போக போகிறார். உள்ள ரொம்ப அடர்ந்த வனம். அந்த வனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அந்த வனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடியில் ஒரு துறவிக்கு வந்திருக்கார். அந்த துறவி அந்த இளைஞனை பார்க்குறார். ஓ, நீ அடர்ந்த காட்டுக்குள்ளே போக போகிறியா? அந்த இளைஞன் சொல்கிறார், ஆமாம் நான் போக போகிறேன். இவர் சொல்கிறார், துறவி சொல்கிறார், கொஞ்சம் பொறு, அது ரொம்ப அடர்ந்த காடு, பலவிதமான மிருகங்கள் இருக்கும், சிங்கம் புலியெல்லாம் இருக்கும், சிறுத்தை கரடியெல்லாம் இருக்கும், பாம்புகள்லாம் இருக்கும், நீ அப்படியே உள்ளே போகாத, அது ஆபத்து நிறைந்தது.
அந்த எல்லாம் சொல்கிறான், இல்லைங்க நான் போயே ஆகணும், ஏன்னா அந்த வனத்தை தாண்டி தான் நான் இன்னொரு ஊர் போய் ஆகணும், அந்த வனத்தை நான் தாண்டி தான் ஆகணும். உடனே அந்த துறவி சொல்கிறார், அப்படி போகிறன்னு முடிவு பண்ணிட்டியா, ஒரு பெரிய தடி ஒன்று எடுத்துகிட்டு போ. என் நேரம் உன்னை ஒரு யானையோ ஒரு கரடியோ ஒரு சிறுத்தையோ அடிக்க வரும்போது அந்த தடி உனக்கு காப்பாற்றும், ஒரு பாம்பு வரும்போது உன்னை காப்பாற்றும்னு சொல்கிறார் அந்த துறவி. ஆனால் அந்த இளைஞன் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சு யோசனை இருக்கா? நான் போகிற காடு ஃபுல்லாக மரந்தான் இருக்குது, எனக்கு தேவையான உடனே மேலே ஏறி போய் ஒரு குச்சி உடச்சிக்குவேனே, எனக்கு அந்த திறமை இருக்குது, நான் நல்லா மரம் ஏறுவேன், டப்புன்னு ஒரு பெரிய தடி எடுத்து நான் மிருகங்களை விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். கதை கேட்கும்போது நம்மளுக்கே அந்த அந்த நிதர்சனம் புரியுது. நம்ம நல்லா கவனிக்கணும். அந்த துறவி சொன்ன பெரிய தடி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், தூக்கிட்டு போகிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கைங்கிற அந்த தடி சுமப்பதற்கு கொஞ்சம் கடினமாக தெரியும், ஆனால் போகிற வழியில் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்றதுக்கு அந்த தடி தான் என்னை காப்பாற்றும். அந்த தடி இல்லாத போகிற வாழ்க்கை தான் பௌதிக வாழ்க்கைங்கிறது இவங்களோட வாதம். நான் எனக்கு தோன்ற மாதிரி என் வாழ்க்கையை நான் பிரச்சனைகளை எதிர்கொள்வேனோ, இந்த உலகத்தை நீங்கள் படைக்கலை. இந்த உலகத்தை படைச்சவர் சொல்கிறார், பகவத்கீதையில் சொல்கிறார், இது மோசமான உலகம், துன்பங்கள் நிறைந்த ஆபத்து நிறைந்த உலகம்னு பகவான் சொல்கிறார். அதை இவங்க எடுத்துக்கிறாங்க. தன்னிச்சையாக இவங்க முடிவு பண்ணுறதில்லை. ஆன்மீக அணி கடவுள் சொன்ன விஷயங்களை எடுத்து வாழ்கிறாங்க. ஏன்னா நம்மளோட அறிவு குறைகளுக்கு உட்பட்ட அறிவு, நம்மளுக்கு தெரியாது என்ன மாதிரி ஆபத்து வரும்னு. கொல்கத்தாவில் நடந்த சம்பவங்களை எடுத்து காட்டினாங்க. அந்த மருத்துவ சகோதரிக்கும் தெரியாது என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி. நம்மளை சுற்றி என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. மிகுந்த ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு அதி தீவிரமான அறிவு சம்பந்தமான துணை தேவை. அப்படிப்பட்ட துணையை நான் பயிற்சி செய்யும்போது அதிகாலையில் எழுந்திருப்பதோ, பகவானோட நாமங்களை சொல்லுவதோ, விரதங்களை மேற்கொள்ளுவதோ எனக்கு சிரமங்களை தரலாம். ஆனால் அத்தகைய சிரமம் சுகமான சுமையே. அது சுகமான சுமையே. அந்த சுகமான சுமை என்னை பலவிதமான ஆபத்துகள் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி காப்பாற்றப்பட்டவர்கள் பலவிதமான ஆச்சாரியார்கள், பலவிதமான கோஸ்வாமிகள், பலவிதமான புத்தகங்கள் வடிவங்களையும் காவியங்கள் வடிவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது முதல். ரெண்டாவது, ஆன்மீகவாதிகளுக்கும் கஷ்டம் வருதே அப்படிங்கிற ஒரு வாதங்கள் வைக்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு உதாரணத்தோடு நான் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல மருத்துவம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாக்டருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்டருக்கு தெரியும் நான் சில மருந்துகளை ஏற்றுக்கணும்னு தெரியும். தீவிரமான உடல் உபாதைகளோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த தீவிரமான உடல் உபாதைகளை குறைக்கிறதுக்காக ஒரு சில மருந்துகளை ஏற்றே ஆகணும். ஆனால் அந்த மருத்துவம் தெரிந்த நபருக்கு தெரியும் அத்தகைய மருந்துகள் எனக்கு பின்விளைவுகளை உண்டு பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மருந்து பின்விளைவுகளை உண்டு பண்ணாலும் அறிவு, அந்த வியாதியுடைய அறிவை தெரிந்த அந்த பாதிப்புக்கு உட்பட்டவர் புத்திசாலித்தனமாக அந்த மருந்தை தொடர்ச்சியாக எடுத்துக்குவார். அதே மாதிரி இந்த உலகம் பிரச்சனைக்குரிய உலகம். நான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சிறு சிறு சௌரியங்கள் அசௌரியங்கள் எனக்கு வரும். ஆனால் மருந்து என்னென்னா பகவான் சொன்னதை கேட்கறது தான். எப்படி மருத்துவம் தெரிந்தவர் தொடர்ச்சியாக மருந்தை உட்கொண்டு வியாதியை துரத்துறாரோ, ஆன்மீக வாழ்வில் உள்ள நாம் தொடர்ச்சியாக பகவான் சொல்லி கொடுத்ததை எடுத்து செயல்படுத்தினாதான் என் வியாதி போக்க முடியுமோ தவிர நான் உடனடியாக நான் நினைத்தபடியெல்லாம் வியாதி போகணுங்கிறது மனக்கற்பனையே. ஸோ இந்த ஒரு தற்காலிகமான மிக மோசமான துன்பகரங்கள் நிறைந்த இந்த உலகில் நம்ம பயணிக்கிறோம். நம்ம எல்லாரும் பயணித்தே ஆக வேண்டும். உங்களுக்கு வயது 10ஆகவும் இருக்கலாம், 50ஆகவும் இருக்கலாம், 70ஆகவும் இருக்கலாம். நீங்கள் பயணித்தே ஆக வேண்டும். ஆனால் என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவங்கள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுங்கிறது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக நம்மளுக்கு காப்பாற்றாது. நம்மளுக்கு வெகு நிச்சயமாக தீர்க்கமான அறிவு தேவை. ஏன்னா பகவான் சொல்கிறார், கிருஷ்ணன் சொல்கிறார், பிரச்சனையே அறியாமை தான் சொல்கிறார். உண்மையாலுமே எது மகிழ்ச்சின்னு நம்மளுக்கு தெரியலன்னு சொல்கிறார். தற்காலிகமான மகிழ்ச்சியை நிரந்தரமான மகிழ்ச்சின்னு நினைக்கிறது. முள் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலில் நல்ல ஆழமாக முள் ஏறிடுச்சுன்னா அந்த வேதனையில் துடிக்கிறவர் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முள் எடுத்துகிட்டோன்னே ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா வலி போயிருச்சோ தவிர சந்தோஷம் வரல. இந்த உலகத்தில் வலிய போகிறது தான் சந்தோஷம் நினைக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த பௌதிக அணியினர் நம்பிக்கொண்டு உள்ளனர்.
வலியோ வலி இல்லையோ நான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன். ஏனால் எனக்கு மிக சரியான வழிகாட்டுதல் உள்ளது, மிக சரியான அறிவு எனக்கு கிடைக்க பெற்றுள்ளது. அதை நான் எதிர்கொண்டு மிக வலிமையாக எதிர்நீச்சல் போட்டு மிக ஆணித்தரமான சந்தோஷமான வாழ்வை ஆன்மீக வாழ்வின் துணை கொண்டு வாழ்வேன். அது மட்டுமே சாத்தியம். ஸோ மகிழ்ச்சியான வாழ்வுக்கு ஆன்மீக வாழ்வே ஒரே வழி, ஒரே வழி, ஒரே வழி என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ்.